பைத்தன் ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி we need to know about functions. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து நாட் மச் ஆஃப் தியரி, அதாவது தியரி கேட்கறது இல்ல ரொம்ப. அவங்க ரொம்ப ரொம்ப ரேர். முன்னாடி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, இப்ப கிடையாது. ஸோ ஃபங்க்ஷன்னா இட்ஸ் பிளாக் ஆஃப் போடுறதுக்கு ஒரு பேர் கொடுப்போம். ஸோ அதை வந்து கால் பண்ணணும். அதுல வந்து அதுக்கு செப்பரேட் மெமரி ஏரியா இருக்கும். அங்க போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அந்த ஆன்சரை மட்டும் கொண்டு வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் திங்ஸ் அபவுட் ஃபங்க்ஷன்ஸ் டெஃபினிஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் எங்கேயாவது அசர்ஷன் ரீசன்ல கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு தனியா இருக்கு. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம அந்த ஃபைல்லே எழுதினா கூட அது அந்த இடத்துல நடக்காது, அது வேற இடத்துல போய் தான் எக்ஸிக்யூட் ஆயிட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேற மெமரி ஏரியா, செப்பரேட் மெமரி ஏரியா அங்க இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து அட்வான்டேஜஸ் வந்து எஸ் அஃப்கோர்ஸ் வந்து ரீயூசபிலிட்டி தான். நம்ம ஒரு கோட் எழுதி இப்ப நம்ம பண்ணோம், கிரியேட் ஃபைல் எழுதணும், பைனரி ஃபைல் பண்ணும்போது தனியா நம்ம கிரியேட்டுக்கும் டிஸ்பிளேக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டோம்னு சொன்னா அப்டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஸ்பிளேவை கூப்பிட்டுக்கலாம், டெலிட் முடிஞ்சதும் திருப்பி டிஸ்பிளேவை கூப்பிட்டுக்கலாம். ஸோ ஒரே ஃபங்க்ஷனை வந்து நம்ம மறுபடியும் எழுத தேவையில்லை. Definitely reduces size of the program and improves the usability of the program. Yes, ma'am. Amita, yes, ma'am. Good evening, ma'am. Good evening, ma'am. Good evening, ma'am. Good evening, Kanna. Sure. அதுக்குள்ள ஃபாஸ்டா போயிடுச்சா? ஓகே. இதுல யூஸ்வலா அவங்க கேட்கிற கீவேர்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேங்க. ஸோ டெஃப் கீவேர்ட் அது என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் ஃபங்க்ஷன்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி எம்சிக்யூல. ஸோ டெஃப்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். ரிட்டர்ன் கீவேர்ட் அதுவும் கீவேர்டு தான், ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ அது ரிட்டர்ன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ரிட்டர்ன் வந்து ரொம்ப ஸ்பெஷல் பைத்தன். நம்ம என்ன வேணா ரிட்டர்ன் பண்ணலாம் பைத்தன்ல. நிறைய லாங்குவேஜஸ்ல வந்து ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண முடியும், இல்ல அரேவா ரிட்டர்ன் பண்ண முடியும். இங்க அப்படிலாம் எதுவுமே நமக்கு கிடையாது. வி கேன் ரிட்டர்ன் a lot of things. சரியா? ஸோ இது கம்பல்சரி கிடையாது. கம்பல்சரியா இல்லையான்னு கேட்பாங்க. ரிட்டர்ன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அங்க ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் நிறைய வாட்டி இது பண்ணிருக்கோம். நம்ம டெஃப் கொடுத்துட்டு ஒரு ஆட் இருக்கு அப்படின்னு சொன்னா இப்படி எழுதுறோம். இங்க வந்து ஆட்னு போட்டுட்டு ஒரு எக்ஸ் கமா y போடுறோம்னு வச்சுக்கோமே. இப்போ நான் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் ஏதாவது வாங்கிக்கலாம், y இஸ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் ஏதாவது வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ். ஏன்னா இங்கதான் வேல்யூ இருக்கு என்கிட்ட. நான் வச்சிருக்க பேர் வந்து அதுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் தான். ஆனா ஃபங்க்ஷன் எழுதும்போது என்ன பேருன்னு தெரியாது இல்ல, அதனால நம்ம வந்து ஏ பின்னு வச்சு கோடு எழுதியிருப்போம். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். ஆக்சுவல் நேம் வர வரைக்கும் யூஸ் பண்றது வந்து ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். ஸோ அதுதான் இங்க நான் போட்டிருக்கேன். இதுல டிஃபால்ட் வந்து டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது இருந்துச்சுன்னு சொன்னா அதுதான் வந்து உங்களுக்கு லாஸ்டா இருக்கும். நம்ம பார்ப்போம், எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்ம இங்க பார்ப்போம். இங்க வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதுல ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் நம்ம என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே வேல்யூ. இப்போ நான் இங்க வந்து ஏ கமா பின்னு கொடுத்துருக்கேன். இங்க வந்து நான் 10,5 போடுறேன்னா ஏக்கு 10 போகும், பிக்கு 5 போயிடும். இது வந்து அப்படியே உங்களுக்கு கொடுக்குற பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரியான டைப்ஸ்ல டைரக்டாவே போயிடும். நம்ம கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க நான் கொடுக்கும்போது a is equal to y, b is equal to x அப்படின்னு எழுதலாம். இங்க இருந்து பாஸ் பண்ணும்போது நான் மாத்தி பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு குட்டி ரிவிஷன் மட்டும் கொடுங்க நீங்க இங்க. will directly go to. ஸோ நான் இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு நான் சொல்லியிருக்கேன்னா, ஃபங்க்ஷன்ஸ்ல நிறைய வந்து தியரி கொஸ்டின்ஸே இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. நமக்கு 2 வருஷமா அவங்க ஃபங்க்ஷன்ஸ்ல எதுவும் தியரி கேட்கல. முன்னாடி வந்து ரொம்ப கான்ஸ்டன்ட் கொஸ்டின் வந்து ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ்னா என்ன, ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் அவங்க பண்றதே இல்லை. ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து ப்ரோக்ராம்ஸ் தான் உங்களுக்கு கேட்கறாங்க. அதுவும் ஒரே 1 மார்க் வெயிட்டேஜா குறைச்சாச்சு. ஒரு அவுட்புட் பேஸ்ட் கொஸ்டின் ஒரு 2 மார்க்ஸ்க்கு கேட்கற மாதிரி தான். மற்றபடி ஃபங்க்ஷன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் தான் சொல்லிடுறாங்க. லெசன் ஃபுல்லாவே இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸ்லயுமே வந்து you are using functions. அதனால functionsக்கு ஸ்பெசிபிக்கா எந்த விதமான வெயிட்டேஜும் கிடையாது. சரியா? இந்த லோக்கல் ஸ்கோப்ல இருந்து கேட்பாங்க क्वेश्चंस. கேட்பாங்க. ஒரு क्वेश्चन இருக்குப்பா, அதுல இருந்து ஒரு क्वेश्चन அந்த மாதிரி இருக்கு. டிஃபைன் கேட்பாங்களா இல்ல அந்த அவுட்புட் பேஸ்ட்? டிஃபைனே கிடையாது, அவுட்புட் பேஸ்ட் தான் நமக்கு. ஓகே மேம். ஃபங்க்ஷன்ஸ் வந்து மேஜரா 1 மார்க்ல வருமா இல்ல இதுல வரும்? ஃபங்க்ஷன்ஸ் வந்து 1 மார்க் ஆர் 2 மார்க். 2 மார்க்ல அவுட்புட் பேஸ்ட். ஓகே மேம். குவிக்பா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஃபைண்ட் தி இன்வாலிட் ஐடென்டிஃபையர். எது இன்வாலிட்? 2 வருது.
மேம் B and C மேம் right? ஆப்ஷன் சி சி மேம். தப்பு மேம் இல்ல, பி C. அண்ட் சி மேம். சி டெஃபினட்டா தப்பு, பியும் தப்பு இல்லையா? Yes ma'am. Yes, ma'am. Yes. இது பாருங்க 1 மார்க் கொஸ்டின் பேட்டர்ன் இது. ஐ திங்க் 2021 மேம் ஒரே நினைக்கிறேன். ஒரு டவுட் மேம். மேம் ஐடென்டிஃபையர்ஸ்ல ஸ்லாஷ் இருக்கலாம்ல அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இருக்கலாம், ஸ்லாஷ் வர முடியாது. அண்டர்ஸ்கோர் லைக் மட்டும் அலௌட். கீழே இருக்குல்ல மேம், சோ ஆ. அது கரெக்ட் தானே? இது கரெக்ட், இதுவும் ஓகே, கரெக்ட், இதுவும் ஃபர்ஸ்டும் அப்போ ஃபர்ஸ்டும் கரெக்ட், ஃபர்ஸ்டும் கரெக்ட். அதுவும் இது கரெக்ட். வந்து ஆன்சர் இது வந்து ரெண்டுமே ட்ரூ ஈக்குவல் டு 3 ஒரு क्वेश्चनல நம்ம பார்த்திருக்கோம். பிஎன்சி ரெண்டுமே தப்பு இல்ல மேம். ட்ரூ கரெக்ட்னு சொல்றேன், ட்ரூ ஒர்க் ஆகுதுன்னு சொல்றியா? ஆமா மேம், அது நம்ம இல்ல இன்னொரு ட்ரூ ஒர்க் ஆகாது மேம். மேம் ட்ரூ அது கீவேர்ட் போட்டு பார்த்தா சின்டாக்ஸ் எரர் ஆச்சு. cannot assign to trueன்னு வருது. ஓகே, ட்ரூ ஈக்குவல் டு 3 போட்டா அந்த மாதிரி தான். அது ட்ரூ தப்பு தான் மேம். கீவேர்ட் ஆச்சு மேம், சோ அது பண்ணு. அதனால தான் யூஸ் இல்ல மேம், ஆனா நம்ம ஒரு வாட்டி இஃப் போட்டோம், இஃப் இஸ் ஈக்குவல் டு 3 இல்ல லென் இஸ் ஈக்குவல் டு 5 ன்னு போட்டப்போ ஒரு வாட்டி வேலை செஞ்சோம். அதெல்லாம் ஒர்க் ஆகும், அதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ். ட்ரூ வந்து கீவேர்ட் ஆயிடும். ஓகே மேம். லென் எல்லாம் ஒர்க் ஆகும், லென் சம் அதெல்லாம் ஒர்க் ஆகும். எஸ் மேம். சரியா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. அப்படியே படிக்கும் போதே கான்செப்ட் படிச்சுட்டே வந்துருவோம். ஏன்னா வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வச்சுதான் அதை படிக்க முடியும். ஃபுல்லா திருப்பி உட்காந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ், லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லி தர முடியாது உங்களுக்கு. நான் அதை நீங்க தான் ரிவைஸ் பண்ண போறீங்க. ஏன்னா நீங்க இன்னும் நான் உங்களுக்கு போடல, நான் மறந்தே போயிட்டேன். நாளைக்கு வந்து ஸோ ஈவன் பிஃபோர் ஐ கண்டினியூ அதோட முடிச்சிருவோம் ஃபாஸ்டா. நான் வந்து உங்களுக்கு மொத்தமா 3 டெஸ்ட் தான் நானா பிளான் பண்ணிருக்க டெஸ்ட். தட் இஸ் யுவர் எம்சிக்யூ டெஸ்ட், யுவர் மாடல் எக்ஸாம் 1 அண்ட் மாடல் எக்ஸாம் 2. ஸோ இதுதான் வந்து நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். மற்றது வந்து நீங்க பண்ற புக்லெட் தான் உங்களுக்கு. ஸோ இந்த புக்லெட் பண்றதையே வந்து நான் 2ஆ பிரிச்சுக்கிறேன். ஸோ மார்னிங் வந்து பண்றவங்க மார்னிங் வந்து பண்ணலாம், மற்றவங்க வீட்ல பண்ணலாம். இதுதான் வந்து உங்களுக்கு இருக்க ஆப்ஷன்ஸ். ஸோ நாளைக்கு எப்படியுமே ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கம் ஒன்ஸ். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மீட் பண்ணவே இல்லை. ஸோ நாளைக்கு வந்துட்டு நீங்க இந்த எம்சிக்யூ டெஸ்ட் டக்குன்னு முடிச்சிருவீங்க. எனக்கு தெரிஞ்சு 75 கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 1 ஹவர்ல முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். 1 ஹவர் to 1.5 hours பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 10 o'clock 11 o'clock வாட் எவர் டைம், 10க்கு அப்புறம் ஐ ஷுட் பி ஃப்ரீ தான். நீங்க தான் டெஸ்ட் தான் எழுத போறீங்க. ஸோ வந்து எழுதி அதை கரெக்ஷன் வாங்கிட்டு உங்களோட புக்லெட்டை வாங்கிட்டு நீங்க கிளம்புங்க. நாளைக்கு வேலை அவ்வளவுதான் எனக்கு உங்களோட. ஸோ அதுல வந்து சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸோ யாராவது முன்னாடி மெசேஜ் பண்ணுங்க. யூ வாண்ட் டு சிட் ஹியர் அண்ட் டூ தி சாம்பிள் பேப்பர்னால எனக்கு ஓகே தான். இல்ல நீங்க வீட்டுல முடிச்சுட்டு வைக்கிறீங்கன்னா ஈவினிங் எப்படியும் டிஸ்கஸ் பண்ணி தான். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர் இருக்கீங்க. ஸோ யூ கேனாட் கம் ஹியர். அப்ப நான் எப்படியுமே வந்து ஈவினிங் வந்து லாகின் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ த சேம் எக்ஸசைஸ் ட்வைஸ். ஸோ நாளைக்கு ஒரு வாட்டி வந்து நீங்க அந்த எம்சிக்யூ டெஸ்ட் முடிச்சிட்டீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே ஐ வாண்ட் டு டேக் த புக்லெட் ஹோம் அண்ட் கம்ப்ளீட் த கொஸ்டின் பேப்பர்ஸ். டெய்லி ஒவ்வொரு பேப்பரோ 2 பேப்பரோ நீங்க முடிச்சிட்டீங்கன்னா தென் சண்டே அன்னைக்கு யூ கேன் கம் ஃபார் அ ப்ராப்பர் மாடல் எக்ஸாம். ஸோ இதுதான் ஐடியா எனக்கு. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் டு கம் எக்ஸ்ட்ரா அண்ட் டூன்றத கூட நம்ம டுவர்ட்ஸ் த எண்ட் நீங்க பாத்துக்கலாம். ஸோ நீங்க மாடல் எக்ஸாம் 1 எழுதுறதுக்கு அப்புறம் சண்டேக்கு அப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து போடணுமா, இல்ல வந்து இதை வச்சு நீங்க மேனேஜ் பண்ணிப்பீங்களாங்கிறது அந்த வீக் நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாரம் நீங்க Thursday, Friday, Saturday எல்லா நாளும் வர்றது தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ டுமாரோ எனிவேஸ் ஐ வுட் வாண்ட் டு see you. நான் ஒரு போல் போட்டுக்கிட்டோம், பிரிண்ட் எடுக்கல, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஐ வில் டேக் அ பிரிண்ட் அவுட் ஆஃப் த கொஸ்டின். சரிப்பா? ஸோ கிவன் த லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் ஆஃப் இது நம்ம ஸ்லைசிங் கான்செப்ட் கண்டிப்பா தப்பு பண்ணக்கூடாது. 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 6 கண்டிப்பா வரப்போகுது. 5 வரைக்கும் போகணும். ஸோ இங்க வரக்கூடாது. 6,82,5 வரணும். அண்ட் ரிட்டர்னிங் ஆஸ் அ லிஸ்ட் இல்லையா? கண்டிப்பா லிஸ்ட் பிராக்கெட் போடணும், இல்லைன்னா ½ மார்க் குறைச்சிருவாங்க. நமக்கும் 1 மார்க் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்சிக்யூ கிடையாது எல்லாமே நமக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் அவுட்புட் மட்டும் கேட்கிற கொஸ்டின் 1 கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ ஃபுல் ஃபார்ம் வந்து நான் நேத்தே சொன்னேன். இதை உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இங்க வந்திருக்குப்பா. இதுல செப்பரேட்டட் வேல்யூஸ். இது வந்து ரொம்ப பழைய 2013 15 பேப்பர் இல்ல, 2021 பேப்பர் தான். ஸோ இட்ஸ் நாட் லைக் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் பேப்பர்ல. நீங்க ரொம்ப பயப்படுற அளவுக்குலாம் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதெல்லாம் உங்க ஸ்கூல் எக்ஸாம்ல அவங்கள டார்ச்சர் பண்றதுக்காக கொடுக்கறது தான். போர்டு எக்ஸாம் வில் பி வெரி வெரி ஈஸி. டவுட் மேம் எனக்கு. சொல்லுமா மேம், இப்போ வந்து பைனரிக்கும் சிஎஸ்விக்கும் அதர் தென் இந்த ஃபுல் ஃபார்ம் என்ன மாதிரி ப்ரோக்ராம் பேஸ்ட் क्वेश्चंस எம்சிக்யூல கேட்கலாம்? ப்ரோக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எம்சிக்யூலையா? எம்சிக்யூ இந்த சீக் வச்சு கேட்கலாம்ப்பா. அந்த சீக் வச்சு எங்க போகுதுன்னு கேட்கலாம். இல்ல அவுட்புட் அந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்காங்கன்னா அதை நம்ம பண்ணுவோம் லாஸ்ட்ல. அதாவது டேர்ம் 1 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கேரியா இருக்கு. டேர்ம் 1ல வந்து கோவிட் பேட்ச்ல டேர்ம் 1 போது என்ன பண்ணாங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் 55 கொஸ்டின்ஸ் வந்து ஒன்லி ஃப்ரம் பைத்தன் ரிவ்யூ அண்ட் ஃபைல்ஸ் இருந்துச்சு. இப்ப அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் வந்து உங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லயும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஃபைல் கான்செப்ட்ல இருந்தே 1 மார்க் எல்லாம் கேட்கும் போது ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு வாட் வில் பி தி அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா இருக்கும். இப்ப அதெல்லாம்
அதெல்லாம் கேட்கறது இல்ல, பட் இருந்தாலும் பண்ணுவோம். நமக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா, see I want to assess you based on your model exam 1. மாடல் எக்ஸாம் 1 வந்து நார்மல் பேப்பர், எல்லாரும் நல்லா எழுதி எல்லாரும் அபவுட் 90 நீங்க வாங்கிட்டீங்கன்னா then we can proceed and go towards our centum fine tuning. அப்ப நம்ம போகும்போது தான் நம்ம எல்லா அடிஷனல் क्वेश्चंस எல்லா டிஃபிகல்ட் क्वेश्चंस நம்ம போடலாம். சரி, ஐடென்டிஃபை தி வேலிட் அரித்மெட்டிக். இதுப்பா அரித்மெட்டிக் இது ஒண்ணு தானேப்பா? சி மட்டும் தான். ஆன்சர் கீ இல்ல, தப்பு பண்ணா நீங்க தான் சொல்லணும் என்கிட்ட. சரியான ஆன்சர் கீ எடுத்து வைக்கிற டைமே இல்ல, அப்படியே டைரக்டா வந்துட்டேன் நான் கிளாஸ்க்கு உங்களோட. பி எந்த மாதிரியான பி ரிலேஷனல் ஆகும்லப்பா. ஓகே, ரிலேஷனல் ஆயிடும். இது வந்து லாஜிக்கல் ஆகும் இல்லையா? எத்தனை ஆபரேட்டர்ஸ் இருக்கு? அரித்மெட்டிக், அரித்மெட்டிக், லாஜிக்கல்ல இந்த क्वेश्चन மார்க்னு ஒரு ஆபரேட்டர் வந்து இது பேர் கண்டிஷனல், பட் இது பைத்தன்ல கிடையாது. ஆபரேட்டர்ஸ் டைப்ஸ் இருக்கும்ல, அரித்மெட்டிக், லாஜிக்கல். ட்ரூ ஃபால்ஸ் என்னது மேம்? என்ன மாதிரி ஆபரேட்டர்? ட்ரூ ஃபால்ஸ் ஆபரேட்டர்ஸ் இல்ல, பூலியன் வேல்யூஸ். அது டப்புல்னு கொடுத்து இன்கரெக்ட்னு கொடுத்தாலே ஃபர்ஸ்ட் எதையாவது மாடிஃபை பண்ண ட்ரை பண்றாங்கன்னு பாருங்கப்பா. அதுதான் நமக்கு க்ளூ. இங்க ஏதாவது மாடிஃபை பண்ணாங்கன்னா அதான் நமக்கு. ஒரே நிமிஷம். 5 எஸ்மா ஜெயபிரஷிதா எஸ். அவ்வளவுதான். ஏன்னா மற்றது எதுவுமே ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஏபிசிடி தான் ஒரு ஆன்சர் தான் இருக்கும். மோர் தேன் ஒன் கரெக்ட் ஆன்சர் இருந்துச்சுன்னா அவங்க அதுவே கிளியரா கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. அவங்க ஆன்சர் எல்லாம் செக் பண்ணல. ஐ எம் ஹோப்பிங் தட் யூ ஆர் டூயிங் இட் கரெக்ட்லி. மேக்ஸ் லென்த் எல்லாம் இருக்கு டப்பிளுக்கு. Write a statement in Python to declare a dictionary whose keys are 1, 2, 3 and values are. Monday, 2 Tuesday, 3 declare a dictionary னா மேம் நம்ம கிரியேட் பண்ணோம்ல டிக்ஷனரிய. ஆமா, கிரியேட் தான் அப்போ வந்து அந்த கிரியேட் கமாண்ட் மாதிரி கொடுக்கணும்ல. டிக்ஷனரி ஆஃப் ஒன் தேவையில்லை. நம்ம வந்து வெறும் டிக்ஷனரி கிரியேட் பண்றதுக்கு நிறைய வேஸ் இருக்குல்ல. ஆனா ஒண்ணு வந்து டி இஸ் ஈக்குவல் டு டிக்ட் எம்டியா போடுறது, இன்னொன்னு வெறும் டி எம்டியா போடுறதே இருக்கு. இல்லைன்னா வேல்யூஸ் வச்சே கூட டைரக்டா போட்டுடலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அவங்க இயர் ஸ்டேட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. சோ 2 வாட்டி போட்டீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் நீங்க எழுதணும். சரியா? சம் ஆஃப் டி என்னப்பா வரும்? எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதானே. சோ இப்போ நம்ம டி ஆஃப் 1 மண்டே அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாதா? ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எழுத சொல்றாங்க. ஒரே ஸ்டேட்மெண்ட் 30 கரெக்டா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேங்க. அடிஷன்லாம் பாத்துக்கோங்க. ஐ திங்க் ஓகே நினைக்கிறேன். ஏற்கனவே போட்டது அப்படியே பைஹார்ட்டா தெரியுது ஆன்சருக்கு. அவ்வளவுதான். ரைட் என்ன ஒரு ஃபங்க்ஷன் அப்சல்யூட் வேல்யூ என்ன பண்ணுவீங்க? ஏபிஎஸ்ன்னு எழுதினாலே ஆக்சுவலா போதும். நான் இந்த மாதிரி கொஸ்டின் தான் சொல்றேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு? நான் வந்து ஆனா ரெண்டுமே எழுதிடுவேன். அவங்க என்ன கேட்கறாங்க நமக்கு புரியல அப்படின்னு சொன்னா ரிட்டர்ன் அப்சல்யூட் வேல்யூக்கு ஏபிஎஸ் எழுதினாலே போதும். ஆனா வந்து மேத்ஸ் டாட் ஏபிஎஸ்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். அப்சல்யூட் வேல்யூ வந்து அந்த இங்கிலீஷ்ல மட்டும் அந்த நம்ம யூஷுவல் போடுற ஏபிஎஸ் நம்ம அப்சல்யூட் வேல்யூ மாடுலஸ் போடுறோம்ல அந்த சிம்பிள். இதுதான் இதுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஐடென்டிஃபை தி வேலிட் டிக்ளரேஷன் ஆஃப் எல். அப்சல்யூட் எக்ஸ் மட்டும் எழுதினா போதுமா அதுக்கு? லைக் ப்ரீவியஸ் क्वेश्चन அப்சல்யூட் போதும்பா, போதும். இது என்னன்னு கேக்குறாங்கப்பா? எல் என்னன்னு கேக்குறாங்க. எல் வந்து லிஸ்ட் தானே, அது டவுட் இல்லையே உங்களுக்கு. பிராக்கெட்டை பார்த்தாலே எழுதிடலாம். இதெல்லாம் ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க பாருங்க அந்த வாட்டி. 0 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்து ஐ வந்து 10 ஆயிடுது. ஸோ ஃபியூச்சர் சி கரெக்டாவா? கிடைச்சதா எல்லாருக்கும் அந்த ஆன்சர்? மூவ் பண்ணலாமா நம்ம? வராது. அவுட்புட்ல வரும்போது அந்த ஸ்ட்ரிங்கோட தான வரணும். அவுட்புட்ல வரும்போது பிரிண்ட் போட்டா பிரிண்ட் போட்டா வராதுன்னு நினைக்கிறேன். பிரிண்ட் போட்டா கோட்ஸ் வராது. பிரிண்ட் இல்லாம கொடுத்தா கோட் வரும். சரியா? ஓகே மேம். கரெக்டா தானே சொல்றோம், மாத்தி சொல்லல. ஆமா
எனக்கு தெரிஞ்சு பிரிண்ட் போட்டா வராது. எவாலுவேட் போடலாமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. பிரிண்ட் இல்லாம கோட்ஸ் வரும்னா எனக்கு புரியலமா. இந்த பிரிண்ட் போடாம வெறும் நேம் ஆஃப், ஆனா அது டிஸ்ப்ளே பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும். பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்கணும். தேவை. அது வந்து அவங்க சும்மாவே இந்த ப்ராம்ப்ட்ல நேம் ஆஃப் ஐடியில கொடுக்கலாம்ல. போட்டா அப்படி வரும். ஓகே, இன்டர்பிரட்டர் சாரி இங்க இருக்கு இல்லையா? இப்ப வந்து x is equal to ஹலோன்னு வச்சுக்கோயேன். ஓகே மேம். இப்ப நான் வெறும் x ஆஃப் 2 கோலன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. சிங்கிள் கோட்ஸ் வருது இல்ல, பிரிண்ட் போட்டுட்டு x ஆஃப் 2 கோலன்னு கொடுத்தேன்னா எனக்கு அது LLO மட்டும்தான் வரும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், கேட்பாங்க அடிக்கடி இந்த கொஸ்டின். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அந்த சிங்கிள் கோட்ஸ் வராது. சரியா? ஓகே மேம். 8 6 3 are 18 plus 4 power 2 16 /5 minus 8. திருப்பி இதுதான் பண்ணணும். இது வந்து இன்டீஜர் டிவிஷன். ஸோ 16/5 வந்து இன்டீஜர் பார்ட் பண்ணோம்னா 3. 18 plus 3 minus 8. Doesn't matter how you do. 18 minus 8, 10 plus 3, 13. அப்பா இதுக்கு கொஸ்டின் இது எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? 13.0 வராது இல்ல? வருமா? வராது. 10 greater than 5. நார்மல் டிவிஷன்னா பாயிண்ட் வரும். 7 greater than 12, false. So true and false will give me false. Or 18 greater than 3, true. False one. Not true is false. False or false is false. False. ஆன்சர்ல வெறும் ஃபால்ஸ்னு எழுதுனா போதும். நீங்க ஐடியலி ட்ரை ரன் காமிங்க, எல்லாத்துக்குமே ட்ரை ரன் காமிங்க. சரியா? Ma'am, the dry run should be in like main column or மெயின் காலம் பா. 2 மார்க் main கொஸ்டின்ல column? மெயின் காலம் தான். சரியா? Okay. ஓகே. அண்டர்லைனும் பண்ணும், பக்கத்துலயும் எழுதணும். ஸோ ப்ரோக்ராமை திருப்பி எப்படி எழுதிதான் ஆகணும் நீங்க. இங்க வந்து வேல்யூ வேல்னு 2 போட்டிருக்காங்க. அதுலயே வந்து சரி, தெரிஞ்ச எரர்ஸ் ஃபர்ஸ்ட் போடுவோம். இங்க கோலன் இல்ல, கோலன். இஃப் வந்து ஸ்மால் லெட்டரு. மேம் அந்த ஸ்மால் வேலை கேபிட்டல் வேலா மாத்தணும்ல மேம்? அதுவே இருக்கு அங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி வேலு. ஆனா இவங்க கண்டுபிடிச்சிருக்க எரர் வந்து இந்த 4 தான் போட்டிருக்கானுங்க. ஸ்பெல்லிங் பிரிண்டிங் மிஸ்டேக்னு வச்சுல ஃபர்ஸ்ட் வேல்யூன்னு போட்டிருக்கானுங்களே, அந்த வேல்யூவே தப்பு இல்ல. ஓ இருக்கா, வேல்யூ இருக்கா? ஓகே, வேல்யூ கரெக்ட் தான். நீ சொல்ற மாதிரி இந்த வேலை வந்து ஒரு வேல் இன் ரேஞ்சா? மேம் வேல் வந்து அது யூஸே ஒரு பண்ணலையா? செப்பரேட் வேரியபிளா எடுத்துக்கறாங்க. மேம் ஒரு Like for i For and I in range மாதிரி நினைக்கிறேன் அது. சரி, for i separate ஆ use ரேஞ்ச்ல பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துருக்காங்க. அது வந்து சரி ஓகே. அப்ப ஆனா வந்து கீழ் வந்து வேல் ஸ்மால் லெட்டர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஸ்மால் வந்து மாத்தணும் மேம் அந்த ஸ்மால கேபிட்டலா மாத்தணும்ல? மாத்தனாதான் ஒர்க் ஆகும் அது. பட் அவங்க கொடுத்திருக்க 4 எரர் ஆன்சர் கீழே வந்து இந்த கோலன், இந்த இஃப், இந்த எல்இஃப், இந்த கோலன், இது மட்டும் தான் 4 எரரா கொடுத்திருக்காங்க. எரர் 1 2 3 4 தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தா வேல் வரணும். வேல் வரணும். சோ வேலோட ஸ்பெல்லிங்கும் நீங்க சேர்த்து எழுதிடலாம். இங்க 4 எரருக்கு ½ மார்க் ஈச் வரும்பா இதுல. சரியா? போலாமா நெக்ஸ்ட்க்கு? வந்துட்டாங்க ரேண்டம்க்கு. சரி ஓகே, ரேண்டம் நமக்கும் கண்டிப்பா வரும். லோயர் இஸ் ஈக்குவல் டு ரேண்டம் டாட் ரேண்டன்ட் 1,3. ஸோ 1ல ஸ்டார்ட் ஆயிட்டு 2 3 ரேண்டன்ட்னால 1 2 3 மூணுமே பாசிபிள். அப்பரும் வந்து 2 3 4 மூணுமே பாசிபிள். ஃபார் கே இன் ரேஞ்ச் லோயர், இப்போ லோயர் வந்து 1ல ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுப்போம். அப்பர் பிளஸ் 1, மேக்சிமமே வந்து 2 + 1 3க்கு தான் போக முடியும். அப்பனா வேல்யூ வந்து 1 or 2 மட்டும்தான் வர முடியும் ஃபர்ஸ்ட் கேஸ்ல. ஒருவேளை லோயர் 1ஆ இருந்து, எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் எண்ட் வேல்யூஸ் தான் நம்ம மேக்ஸிமம் இப்படிதான் போடுவோம். ஸோ வந்து லோயர் இருக்கிறதுலயே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்றோம், இல்ல லிமிட்டட் டொமைனை டெஸ்ட் பண்றோம்னு சொன்னா லோயஸ்ட் வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கணும். ஸோ இதுலயும் லோயஸ்ட் வேல்யூ 1, இதுலயும் லோயஸ்ட் வேல்யூ 2. ஃபர்ஸ்ட் அதை வச்சு ஒரு காம்பினேஷன் போடலாம். இப்போ 1 or 2 தான் ஆன்சர்ல வர முடியும்.
0 1 2 3 4 5. இப்ப மேக்ஸிமம் வேல்யூவும் கண்டுபிடிச்சுப்போம். மேக்ஸிமமா லோயர் வந்து 3 இருக்கு, அப்பர் வந்து 5 வருது. அப்போ இங்க வந்து 3 4 வரைக்கும் தான் வர முடியும். ஸோ விச் மீன்ஸ் 5 வர்றதுக்கான சான்ஸே எங்கேயுமே இல்ல, 0 வர்றதுக்கான சான்ஸும் எங்கேயுமே இல்ல. ஸோ ஆன்சர்ல 20யோ 70யோ எப்பயுமே வர முடியாது. ஸோ யூ ஸ்டார்ட் வித் 1, யூ கேன் கோ ஆன் டில் 5. இது வந்து லோவர் லிமிட் 1, அப்பர் லிமிட் மேக்ஸிமம் 5 தான். ஸோ த வேல்யூ 4 தான். ஸோ மேக்ஸிமம் 4 இண்டெக்ஸ் வரைக்கும் தான் போகவே முடியும் நம்ம. ஸோ 20 வர ஆன்சரையும் 70 வர ஆன்சரையும் விட்டுறணும். ஸோ 20 இல்லவே இல்ல. தானேம்மா 30, 40, 50 மேம். எனக்கு புரியலம்மா. செகண்ட் வரணும். ஒரு நிமிஷம், அதான் எதுவுமே இல்லாததெல்லாம் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதானே. 70 3க்கு வருது இல்ல, 3யும் விட்டோம்னா இது ஒண்ணுதான் பாசிபிளா இருக்கு. எனக்கு பிரியா இங்க வந்து ஒன்னொன்னா போட்டு பாக்குறத விட யூ ஹாவ் டு டேக் த கே உடைய ரேஞ்ச் என்னவா இருக்க முடியும் நீ போடு. அப்போ லோயர் என்னவா இருக்கலாம், அப்பர் என்னவா இருக்கலாம்னு எழுதிக்கோ. இப்போ லோயர் வந்து இட் கேன் பி 1, லோயர் வந்து 1 இருக்கு. அப்போ அப்பர் கேன் பி எனிதிங், அப்பர் கேன் பி எய்தர் 2 3 or 4. கரெக்டாப்பா? அப்போ லோயர் 1 இருந்து அப்பர் 2 இருந்தா 1 மட்டும் தான் பாசிபிள். லோயர் 1 இருந்து அப்பர் 3 இருந்தா 1 and 2 பாசிபிள். சாரி, because you have given one upper plus one, so last one எடுத்துக்காது, ஆனா first and second one. Okay, அப்போ 1 2 3 இங்க பாசிபிள். இதே மாதிரி இப்ப நீ வந்து அப்போ வந்து 0 வரவே இல்லை, அது தெரியுதுல நமக்கு, பார்த்தாலே 0 வரவே இல்லை. ஸோ 20 வரவே முடியாதுன்னு தெரியுது. நான் அப்படியே 2 விட்டுடுறேன், நான் வந்து 3க்கு வரேன். லோவர் 3 இருக்கு, அப்பயுமே அப்பர் கேன் பி 2 3 or 4. ஸோ அப்பர் கேன் பி 2 3 or 4 இல்லையா? ஸோ இங்க வந்து அப்பர் பிளஸ் 1 தான். ஸோ 3 4 or 5. பட் நீ சொல்ற மாதிரி 5 இஸ் நாட் பாசிபிள் இல்லையா? ஏன்னா அப்பர் பிளஸ் 1 இருக்கிறதுனால அப்புறம் 3 அப்படியே எழுதிருக்கலாம் முன்னாடி மாதிரி. 3 or 4 மட்டும் தான் பாசிபிள். அப்போ 3 or 4 பாசிபிள்னா 3க்கு 3 or 4 பாசிபிள் மட்டும் கிடையாது. இது 1 இருக்கும் போது கூட அப்பர் 3 or 4 இருக்க முடியும். அப்ப இங்க 1 இருந்து அப்பர் 3 இருந்தாலுமே கூட 3 வரைக்கும் தான் வர முடியும் ஆன்சர்ல. அதே மாதிரி லோயர் 1 இருந்து அப்பர் 4 இருந்தாலும் 4 வரைக்கும் தான் வர முடியும். எப்பயுமே வந்து அந்த அப்பரோட வேல்யூ, ஃபார் தட் மேட்டர் கே உடைய வேல்யூ வந்து இட் கேன் நெவர் பி 5. அப்போ கே ஓட வேல்யூ 5 ஆக முடியாது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறல்ல, 5 ஆக முடியாது தானே. இங்க எந்த வேல்யூலுமே 5 வராது, ஏன்னா அப்பரோட மேக்ஸிமம் வேல்யூ 4 தான். அப்ப ரேஞ்ச் இருக்கிறதுனால இங்க மேக்ஸிமமே 4 + 1 5 தான் இருக்க முடியும். அப்போ உள்ளேயே வராது, 5னா உள்ளேயே வராது. அப்போ கே வேல்யூ cannot take 5 at all in any possible case you take. அதனால 70ங்கிற ஆன்சர் வரவே முடியாதுங்கிறதுனால 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு இது ஒண்ணுதான் பாசிபிள்னு சொல்றோம். Ma'am, Yes, ma'am, I have a doubt. Like in these type of questions, if there are like multiple correct, that and will if also we, be there. That will also be there. That's what you have to eliminate things by giving the reason. Sometimes you have to yes, say ma'am. 1 and 3 are false because 70 cannot be there. அதே மாதிரி வந்து 20 இருக்க ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா 0 இண்டெக்ஸ் 0 is also not possible. அதனால அதையும் எலிமினேட் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் வந்து ஹேஷ் கொடுக்காம விட்டுருப்பாங்க வேணும்ட்டே. அவுட்புட்ல வந்து கரெக்டா பிரிண்ட் ஆகும், பட் அந்த பின்னாடி இருக்க ஹேஷ் இருக்காது. அந்த end equal to hash இருக்குல்ல, சோ சம்டைம்ஸ் அது மிஸ்ஸிங்கா இருக்கு, அதனால that is not possible னு சொல்ற மாதிரி இருக்கும். ரீசனோட கேட்பாங்க, ஜஸ்டிஃபை கொடுப்பாங்க சம்டைம்ஸ். Ma'am, but if you don't mention like other correct answer, will they cut mark? They will get marks, definitely they will get marks. Ma'am, sorry ma'am, got disconnected in the middle. எனக்கு network down ஆயிடுச்சு. Ma'am, also specify the values கேட்டிருக்காங்க மேம். மேக்ஸிமம் அது போட்டோம்ல, அதுதான் நம்ம போட்டோம் ஃபர்ஸ்டே. நம்ம முதல்ல அதுதானே போட்டோம். வாட் ஸ்பெசிஃபிகலி மேக்ஸிமம் வேல்யூஸ் தட் கேன் பி அசைன்னா இங்க முதல்ல அதுதான் நான் எழுதியிருக்கேன். லோயருக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ 3 தான் அசைன் பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா ரேண்ட் இன்ட் இருக்கு, சோ கடைசி வேல்யூ இன்க்ளூடட். அப்பருக்கு மேக்ஸிமம் வேல்யூ 4 அசைன் பண்ண முடியும். சரியாம்மா? இது ஏன் கொடுக்குறாங்கன்னா ரேண்ட் ரேஞ்ச்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுல வந்து நம்ம லாஸ்ட் வேல்யூ எடுத்துக்க கூடாது, ரேஞ்ச் ஃபங்க்ஷன் மாதிரியே தான். அதனால they are asking that question specifically. நான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஒரு வாட்டி தான், நான் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு போடல, இதே மாதிரி கேள்வி திருப்பி திருப்பி உங்களுக்கு வருங்கிறதுனால இதை போடணும். நமக்கு ஒரு 3 மார்க் கொஸ்டின் இருக்கு. 3 மார்க் கொஸ்டின் வந்து எக்ஸாம் பேட்டர்ன்ல we have one question which is going to be of like this. ஒரு 3 மார்க்குக்கு வந்து
ஃபங்க்ஷன்ஸ், ஸ்ட்ரிங், டிக்ஷனரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கண்டிப்பா கேட்பாங்க அவங்க. நீங்க ஃபர்ஸ்ட் லாஜிக் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். லாஜிக்கை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா யூ கேன் ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர். இப்போ டிஸ்பிளே ஒரு ஃபங்க்ஷன்ல ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்றாங்க. அந்த ஸ்ட்ரிங் வந்து fun at Python 3.0. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கோடைய இண்டெக்ஸை ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு அந்த இண்டெக்ஸ் தேவைப்படும். ஸோ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இண்டெக்ஸ் எழுதிட்டேன். இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா டில் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்னா ஃபுல் ஸ்ட்ரிங்கையும் எடுத்துக்கிறாங்க. இஃப் அப்பர் கேஸா இருந்துச்சுன்னா எம்னு ஒரு புது மெசேஜ் போட்டுக்கிறாங்க. அப்பர் கேஸா இருந்துச்சுன்னா அதை லோவர் கேஸா மாத்திட்டு எம்மோட அட்டாச் பண்றாங்க. ஸோ எஃப் அப்பர் கேஸா இருக்கு, அப்போ குட்டி எஃப் வந்துருச்சுங்க. ஒருவேளை லோவர் கேஸா இருந்துச்சுன்னா அது அப்பர் கேஸா மாத்தி அட்டாச் பண்றாங்க. அப்படின்னு புரியுதான்னு மட்டும் பாருங்க. எம் பிளஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் ஐ பண்ணிருக்கோம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஸ்ட்ரிங் ஆஃப் ஐ டாட் அப்பர். ஸோ இது வந்து யூ, கேபிட்டல் யூ. அதே தான் எண்ணுக்கும் அப்ளிகபிள். என்னா போட்டுட்டோம். அப்போ லெட்டர்ஸ் இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்ப அட் சிம்பிள் வருது, அது அப்பர் கேஸும் இல்ல லோவர் கேஸும் இல்ல, அப்ப எல்ஸுக்கு வர போறோம். இப்ப என்ன செக் பண்றாங்கன்னு பாருங்க. பொசிஷனை செக் பண்றாங்க, ஐய செக் பண்றாங்க. பொசிஷன் வந்து ஈவன் நம்பரா இருக்கான்னு பாக்குறாங்க. பொசிஷன் வந்து இங்க 3 ஈவன் நம்பரா கிடையாது. ஸோ எல்ஸுக்கு போயிடுறோம். ஸோ என்ன பண்றாங்க, ஹேஷ் போட்டுக்கிறாங்க. திரும்ப கம்பேக் டு ஒரிஜினல் லாஜிக். கேபிட்டல் பி இருக்கு, குட்டி பி ஆகுது. ஸ்மால் y t h o n போட்டாச்சு. இப்போ 3 கிட்ட திருப்பி வரும். 3 வந்து இப்போ அப்பர் கேஸ் லோவர் கேஸ் ரெண்டுமே இல்ல. ஸோ எல்ஸ் கிட்ட வரப்போகுது. இதோட பொசிஷன் பாருங்க, ஈவன் நம்பரா இருக்கு. ஈவன் நம்பரா இருந்தா என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ரிங் ஆஃப் i மைனஸ் 1, ஸ்ட்ரிங் ஆஃப் அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற ப்ரீவியஸ் லெட்டரை காப்பி பண்ணுன்னு சொல்றாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க, இதுதான் நமக்கு ஸ்ட்ரிங். ஸோ இந்த ப்ரீவியஸ் லெட்டர் சொல்ல அவங்க 3க்கு முன்னாடி இருக்க லெட்டர். ஸோ குட்டி என் இருக்கு இங்க. ஸோ குட்டி என்ன காப்பி பண்ணியாச்சு. இப்போ டாட்டை படிக்கிறோம். டாட்டும் மறுபடியும் இதே பிரச்சனை தான். டாட் வந்து ஆனா ஆட் நம்பரா இருக்கு. ஸோ இந்த எல்ஸ்குள்ள வரப்போகுது, ஹேஷ் போட போறோம். 0 இருக்கு, 0 வந்து ஈவன் நம்பரா இருக்கு. ஸோ காப்பி த ப்ரீவியஸ் லெட்டர். கரெக்டா ஆன்சர் உங்களுக்கு 33. அதுதான் ஆன்சர். ஆன்சர் கீழே வேற போட்டிருக்காங்க. ஃபன்னு ஹேஷே போர்ட்ல வந்து ஃபன் என் போட்டிருக்காங்க. ஏன் என் போடுறாங்க இங்க? அட் வந்தா என் போடுறாங்க. ஈவனா FUN at 0, 1, 2, 3. உங்களுக்கு இதான் வந்துச்சு. ஆன்சர் அனுப்பிச்சிங்களா எனக்கு? எஸ் மேம். ஆன்சர் கீ தான் தப்புன்னு நினைக்கிறேன். இவங்க ஆன்சர் கீ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவங்க ஒரே நிமிஷம்ப்பா, தப்பு இருக்கும் நிறைய. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து ஆன்சர் கீயை நம்பவே முடியாது. FUN NP YTHON அண்ட் இதோட நிறுத்திருக்காங்க. அது சான்ஸே இல்ல. எப்படிதான் இருந்தாலும் அதுக்கப்புறமும் வந்து 3.0 ஆன்சர் கீ தான் தப்பு. நான் பைத்தான்ல ரன் பண்ணி பார்த்தா உங்க ஆன்சர் தான் வருது. வருதுல்லப்பா. எஸ் மேம். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் போர்ட் பேப்பர்ஸ்னு அந்த லிங்க்ல உங்களுக்கு போட்டிருக்கேன்ப்பா. அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் போர்ட் பேப்பர்ஸ்ல வந்து நான் 2021ல இருந்து எடுத்திருக்கேன். ஏன்னா 2019ல நிறைய ரிலேட்டட் போர்ஷன்ஸ் இதுலயுமே இருக்கும். ஆக்சுவலா ஒரே ஒரு 2020 பேப்பர்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பைத்தன் பிளாட் ஒன்று இருந்து, மேட் பிளாட் லிப்னு ஒன்று இருந்துச்சு நமக்கு சிலபஸ்ல. அப்போ அது மட்டும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். பேட்டர்ன் ரொம்ப டிஃபரெண்ட். அதனால தான் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வேண்டாம் நான் விட்டுட்டேன். அதுல இருக்க கொஸ்டின்ஸ் சில இதெல்லாம் உங்களுக்கு நிறைய நம்ம ரிவைஸ் பண்ணிருக்கோம் த்ரூ அவுட் த இயர். இன்னும் கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸும் நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு ஃபைனல் ரவுண்டுக்கு நான் எடுத்து வைக்கிறேன். பட் மற்ற பேப்பர்ஸ்லாம் அதுல இருக்கு. கீழேயே ஆன்சர் கீயும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஒன்ஸ் நீங்க இங்க வந்து நீங்க அந்த புக்கை வாங்கினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருங்க, அந்த புக்லெட்டை முடிச்சிருங்க. அந்த 7 பேப்பர் தான் ரீசெண்ட் பேப்பர்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னு சொன்னா we can go back and do the remaining papers. சரியா? இது வந்து அடுத்த பேப்பர். I think it is 2021 அப்ப 2020 நினைக்கிறேன் இந்த பேப்பர். சொல்லலாமா? கமான்.
இது எப்பயுமே இருக்கும்பா இந்த கொஸ்டின். அதுக்கு தான் நான் போடுறேன் உங்களுக்கு. இதே மாதிரிதான் பேப்பர், நமக்கு பேட்டர்னே தெரியும் இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்மா நாட் வேலிட் 5 கண்டிப்பா நாட் வேலிட் இல்லையா? மத்தது எல்லாமே ஓகேடா, மத்தது எல்லாமே கரெக்ட் தான். அண்டர் ஸ்கோர் எங்க வேணா வரலாம், ஸ்டார்டிங்ல கூட வரலாம். break is a keyword. Are not keywords ன்னு கேட்டிருக்காங்க. ஆர் கீவேர்ட்ஸ் தான். Range அப்போ range while ரேஞ்ச் கீவேர்ட் while keyword. ரேஞ்ச் வந்து ஃபங்க்ஷன், அது கீவேர்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே இல்ல ஆமா, ஏன்னா ரேஞ்ச் வந்து you can use the range. பிரேக்கும் whileம் தான் இதுல. டபுள் ஆன்சர். டபுள் ஆன்சர். மேம் whileக்கு கேபிட்டல் W தான மேம் வரணும்? இல்லடா, ஸ்மால் தான். எல்லா கீவேர்ட்ஸ்க்கும் ஸ்மால் லெட்டர் தான். ஓகே மேம். Range is not, I don't think range is a keyword. இங்க பிச்சு பாத்துருவோமா ஒரு வாட்டி? வருதா? range equal to 4. திட்டுதா? திட்டலையேப்பா. அப்ப கீவேர்ட் ஒத்துக்குது. Ma'am, true, false, none தான keywords, like uppercase. True புரியலமா? True false keywords ஆன்னு கேக்குறியா? True, false, none மட்டும் தான் uppercase keywords. அந்த True கீவேர்ட் கூட இல்லையே. திட்டும் இல்ல, இது அப்பர் கேஸே கிடையாது. ஆனா கேபிட்டல் டி வரும். சொல்றேன், ஸ்டார்டிங் லெட்டர் வந்து கேபிட்டல்ல வர்றது இதுக்குதான். Yes ma'am. ஸ்மால் லெட்டர் ட்ரூ போட்டா அது வந்து கீவேர்ட் கிடையாது. அது அக்செப்ட் பண்ணிக்கும், அது ஒரு வேரியபிளா எடுத்துக்கும் அது. சரி, rewrite the following after removing all the syntax errors underline each. சரி, ஆனா இங்க வந்து input enter a word. டபுள் ஈக்குவல் டு வரணும். ஒரே நிமிஷம்ங்க, எந்த வருஷம் பேப்பர்னு பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி 2020 தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கதான் இந்த மாதிரி அவங்க தனித்தனியா குரூப் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. எனக்கு இந்த பேப்பர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லா கொஸ்டின்ஸும் மொத்தமா ஒரு கான்செப்ட்ல இருந்து அப்படியே சேர்த்து ஏபிசிடி கேட்டு விட்டுருப்பாங்க. 2020 மார்க்ஸ் தான். நல்லா இருக்கும். இப்ப எங்க இருக்குமா? டீல இருக்குமா? இது பண்ண முடியாது இப்படி இல்லையா? நம்ம என்ன பண்ணோம்? W is equal to input enter a word அப்படின்னு போடணும். if condition colon. ஆமா, if கண்டிஷனுக்கு ஃபர்ஸ்ட் டபுள் ஈக்குவல் டு வரணும், கோலனும் வரணும் இல்லையா? அப்புறம் எல்ஸ் வந்து பின்னாடி தள்ளணும். அவ்வளவுதான். think we are fine here. இந்த ஈக்குவேஷன்லாம் நிறைய வாட்டி பார்த்த மாதிரி இருக்கா? உங்க ஸ்கூல் எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்களே ஏதாவது? நிறைய டீச்சர்ஸ்க்கு ரொம்ப டெஸ்ட்ல கேட்டிருந்தாங்க இதே क्वेश्चन. சோ இங்க வந்து ஆல்வேஸ் பைதான் கூட கேட்டிருந்தாங்க. சோ இந்த எப்பவுமே இந்த क्वेश्चनல ஃபங்க்ஷனை விட்டுருங்க, கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல இருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதுதான் எப்பவுமே. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வித் தி ஃப்ளோ நீங்க போயிரலாம். இப்போ L is equal to 25 8 75 12. இத நம்ம பாஸ் பண்றோம். இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டுருப்போம். if m of I mod 5, சோ இங்க வந்து 0 1 2 3 போட்டுக்கிறேன் நானு. சோ இந்த இதுக்கு பேர் வந்து இங்க நம்ம Lன்னு போட்டது பாருங்க. m இங்க இல்லையா? இங்க m-னு இனிமேல் பேர் இருக்கு இதுக்கு. சோ இங்க Lன்னு கொடுக்குறோம், அங்க m-னு கொடுக்குறோம். ரெண்டுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. லிஸ்ட் வந்து அங்க மாத்தினாலும் கீழே வந்து மாறிடும்பா. ஓகே, சோ மாடுலஸ் ஆஃப் 5 எஸ். அப்ப நம்ம இதை டிவைட் பண்ணணும் பை 5. 5 மட்டும் வரும். டிவிசிபிள் பை 5 8 கிடையாது, அடுத்த வேல்யூ. டிவிசிபிள் பை 3 அதுவும் கிடையாது. சோ இங்க வந்து 8 அப்படியே இருக்கு, ஒண்ணுமே ஆகல. 75 வந்து டிவிசிபிள் பை 5 எஸ், 25 ஆயிடுச்சு. divisible equal to 5 ஏன் போட்டுருக்கு? divisible divide by 5 அதுக்காகவா? equal to ஓகே ஓகே
புரிஞ்சுது. ஸ்லாஷ் ஈக்குவல் டு இருக்கு. ஓகே, அது மட்டும். மேம் 12 75 15 ஆகும் மேம். அப்புறம் 15 divisible by 3 திரும்பி கரெக்ட் 15 ஆகும். அப்புறம் திருப்பி 3 ஆர டிவைட் ஆகும், 5 ஆயிடுமா மறுபடியும். எஸ் மேம். இங்க வந்து ஒரு வாட்டி தானே மேம் பண்ணுவோம் நம்ம. இல்ல ரெண்டுமே எல்இஃப் போடல பாரு, இஃப் போட்டிருக்காங்க. சோ 5ல டிவிசிபிள்னா 5ல டிவிசிபிள் ஆகும், திருப்பி 3ல டிவிசிபிள்னா 3லயும் டிவைட் ஆகுது. இங்க வந்து இது 5ல டிவிசிபிள் ஆகல, ஆனா 3ல டிவைட் ஆகும். சோ வெறும் 4 ஆயிடும். சோ 5854 இருக்கு. இப்போ இங்க வெளியில வந்து அதை பிரிண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். சப்போஸ் எலிஃபா இருந்தா அப்போ நம்ம நடுவுல இந்த ஹேஷ் மட்டும் கொடுங்க. 5854 ஹேஷ். எலிஃபா இருந்தா நம்ம திருப்பி டிவைட் பண்ண மாட்டோம்ப்பா. சோ அவுட்புட்னு எழுதிட்டு இது மட்டும் எழுதுறோம். சோ இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தா எல்லா இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸும் செக் பண்ணனும். பட் எலிஃப் இருந்தா இஃப் பண்ண மாட்டோம். ஆமா, ஒன்னு மட்டும் தான். எலிஃப்னா இட் மீன்ஸ் திஸ் ஆர் திஸ் தான் இட் மீன்ஸ். சரியா? ரொம்ப ஃபேமஸ் क्वेश्चन இதுவும் அதே மாதிரியான ஒரு கேள்விதான். நிறைய வாட்டி இந்த 3 மார்க்னால தான் இந்த மாதிரி क्वेश्चंस கேட்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுதான் உங்களுக்கு. எஸ்மா மேம் அந்த ஸ்லாஷ் ஈக்குவல் டு அது நம்ம இப்ப வந்து m of i is equal to m of i slash 5 னு மீனிங் பா இதுக்கு. டபுள் ஸ்லாஷ் 5 டபுள் ஸ்லாஷ் ஈக்குவல் டு போட்டா அந்த என்ன சொல்வீங்க, ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸா? கரெக்ட்டா? அப்படிதானே ஏதோ ஒரு டேர்ம் படிப்போம். அந்த பிளஸ் ஈக்குவல் டு மாதிரி கரெக்ட். நம்ம நேத்து போட்டோம்ல, கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொன்னா கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1 நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்றதுக்கு அப்படிலாம் கொடுக்குறாங்க அவங்க வேணும்ட்டு. ஸோ இங்கேயுமே வந்து கன்ஃபியூஸே ஆகாம ஸ்லோவா பண்ணுங்க. நிறைய டைம் இருக்கும் உங்களுக்கு. அவசரப்பட்டு தப்பு பண்ணாதீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். ஏன்னா இதே கேள்வி போன வருஷம் வந்தது. ஐ ரிமெம்பர் போன வருஷம் கம்பார்ட்மெண்ட்க்கோ இல்ல போன வருஷம் பேப்பர்லயோ வந்து இதே கேள்வியே கேட்டிருந்தாங்க. பசங்க நிறைய பேர் தப்பு பண்ணாங்க. ஏன்னா வந்து ஜஸ்ட் பார்த்ததும் பயந்து போயிடாதீங்க கொஸ்டின். ஏன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான் இதுல. நீங்க பைத்தன் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு உங்களுக்கு கேக்குறாங்க. அதை நீங்க ஆன்சர் பண்றதுக்கு ஸ்லோவா ஆன்சர் பண்ணீங்கன்னா போதும். நிறைய டைம் இருக்கும். ட்ரை ரன் எல்லாம் போடுங்க. 3 மார்க் கொஸ்டின் இது. சோ ட்ரை ரன் எல்லாம் போட்டு காமிச்சீங்கன்னா ஒரு 1.5 மார்க் அது தேரும். அதுல தப்பு பண்ணீங்கன்னா கூட. அதனால ட்ரை ரன் போடுங்க கண்டிப்பா. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டே வந்து r is equal to call of r, s. சோ கால்க்கு வரேன். இங்க வந்து p is equal to, இங்க வந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இது p ஆயிடுது, இது q ஆயிடுது. ஏன்னா வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். கொடுக்கலன்னா 40-20 யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. நம்ம கொடுத்துட்டோம், அப்ப பிரச்சனையே இல்லை. சோ இப்ப p is equal to 200 plus 100 300 ஆயிடுது. q is equal to இப்ப இருக்கிற p minus q. பிரிண்ட் அவுட்புட் எப்பவுமே தனியா எழுதிக்கோங்க, சைட்ல எழுதாதீங்க. அதுதான் மெயின் ஆன்சர். அதனால அதை வந்து கீழே எழுதுங்க. எங்கேயாவது அவுட்புட்ல வந்து பிரிண்ட் p 300 at 200. ரிட்டர்ன் p முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அப்ப p வந்து 300, அது ரிட்டர்ன் ஆகி எங்க போகுதுன்னு பாருங்க, r-க்கு போயிடுது. இப்போ r-ஓட வேல்யூ 300ன்னு மாறிடுச்சு. இப்போ வெளியில வந்துட்டோம். வெளியில வந்ததுக்கு அப்புறம் திருப்பி பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. r-அ பிரிண்ட் பண்ண சொல்றாங்க 300 at s-அ பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. s மாறல. ஃபர்ஸ்ட் வந்து p at q அது உள்ள பிரிண்ட் பண்ணனும்ல மேம். அது பண்ணிட்டேனே. இங்க அவுட் ஸ்கிரீன்ல ஒரு ஸ்கிரீன் தானே இருக்கானா, அது உள்ள பிரிண்ட் ஆனாலும் வெளியே பிரிண்ட் ஆனாலும் ஒரு இடத்துல தான் பிரிண்ட் ஆகும். அதனால நாங்க பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ வெளியில வந்ததுக்கு அப்புறம் 300 ஏன்னா மாறாது, s உடைய வேல்யூ மாறாது உங்களுக்கு. இதையும் பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். சொல்லுங்க. ஒரே ஒரு டவுட் மேம், ரிட்டர்ன் p னா p வேல்யூ பிரிண்ட் பண்ணாது. ரிட்டர்ன் p னா p வேல்யூ ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துறோம். இங்க ஃபங்க்ஷன்ல நம்ம எப்படி கூப்பிட்டுருக்கோம், r-ல அசைன் பண்ணி அதை கூப்பிட்டுருக்கோம். சோ r-ல போய் p ஓட வேல்யூ ஸ்டோர் ஆயிடும். இப்ப அதேதான் s is equal to call of s ன்னு சொல்றேன். சோ நானு call s னா ஒண்ணுத்துக்கான ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. செகண்ட் ஆர்குமெண்ட்க்கு 20 ஆவே தான் இருக்கும் இல்லையா? சோ s வந்து 40, q வந்து or s p ரெண்டுமே இப்ப 40 ஆயிடுச்சு. q is equal to 20 தான். ஏன்னா நம்ம ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுக்கல. சோ பின்னாடில தான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வரும் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொடுக்குற வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு சப்ஸ்டிடியூட் ஆயிடும். செகண்ட் வேல்யூவை டிஃபால்ட்டா எடுத்துக்குது. இப்போ p is equal to p plus q 40 plus 20 60. q is equal to 60 minus 20 40.
print p at q, p வந்து 60 at q வந்து 40. return p, இப்போ p உடைய வேல்யூ 60 வந்து s க்கு போகுது. இப்போ r வேல்யூ என்னன்னு பாருங்க. நம்ம என்னத்தை முன்னாடி மாத்தணும்? r வேல்யூ அதேதான், ஏற்கனவே மாறின r வேல்யூ 300, அது அப்படியே தான் இருக்கு, அது ஒன்றும் சேஞ்சே ஆகல. மேம் s வேல்யூ வந்து 100 தானே மேம்? s வேல்யூ முன்னாடி 100 இருந்ததா? ஆனா இப்பதான் நம்ம கால் பண்ணும்போது s is equal to ன்னு கொடுக்குறோம்ல. ஓ சாரி, என்ன பண்ணிருக்கேன், s வேல்யூ 100 பா. ஆமா கரெக்ட். வந்து இந்த 60 40 மட்டும் திரும்ப சொல்றீங்களா? ஒரே நிமிஷம்ப்பா, இங்க 100 தான், 100 இருக்குமா? நான் 40ன்னு போட்டிருக்கேன் இது. ஸோ p or s வந்து 100 வருது. இப்போ 100 + 20 120 ஆகுது. 120 minus 120 minus 100 120 minus 20 வந்து 100 ஆயிடுச்சு. அப்ப இங்க பிரிண்டிங் தப்பா பண்ணிருக்கோம் இல்லையா? இந்த பிரிண்டிங் வந்து 120 at 100 அப்படின்னு ஆகணும். இங்க ஓகே, இப்ப ரிட்டர்ன் ஆகும்போது 120 ரிட்டர்ன் ஆகணும் இல்லையா? ரிட்டர்ன் p கொடுக்குறோம். ஸோ 120 ரிட்டர்ன் ஆகுது. இப்போ ஆரோட வேல்யூ 300 at 120யா? எனக்கு தெரிஞ்சு இதே क्वेश्चन கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் 2024 பேப்பர்ல. பிகாஸ் நம்பர்ஸ்லாம் கூட 3 லைன் வந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. இதே क्वेश्चन கேட்டாங்க, PQR பதிலா XYZ மாத்தணும். சோ இது வந்து நான் உங்களுக்கு திருப்பிலாம், அதாவது நம்ம இதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாத क्वेश्चंसலாம் கிடையாது. இந்த மாதிரி பேட்டர்ன் வந்ததுன்னா நீங்க வித் தி ஃப்ளோ தான் போகணும். இந்த மாதிரி குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் பண்ணாம இன்னொரு வாட்டி செக் பண்ணுங்க, ஒரு வாட்டி ஏதாவது வேல்யூ மிஸ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு. ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் இங்க தான் இருக்கும், பின்னாடில இருந்தா நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ எரர்னு எழுதாதீங்க. 3 மார்க் கொஸ்டினை வந்து சும்மா எரர் அப்படின்ற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து டோன்ட் ஓவர் ஸ்மார்ட்டா திங்க் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின்ல இந்த எரர் இருக்கு, ஒர்க் ஆகாது அப்படிலாம் சொல்லவே சொல்லாது. சரியா? இந்த எரர் இருக்கு, இந்த எரர் கரெக்ட் பண்ணா ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும்னு எழுதிட்டு போயிருங்க. ஸோ ஒரு ஸ்பெல்லிங் தப்பா எழுதிருக்காங்க, இங்க கால்னு கொடுத்துருக்காங்க, இங்க வந்து ஒரு எல்ல மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியும் மேபி போனஸ் மார்க்ஸ் வந்துடலாம் அந்த கொஸ்டினுக்கு. பட் ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல அந்த ரிஸ்க் எடுத்து கொஸ்டின் எரர்னு எழுதாதீங்க கண்டிப்பா. ஏன்னா அது வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டாங்கன்னா மாட்டிப்போம் நம்ம. அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் பிரிண்டிங் எரர் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க சம்டைம்ஸ் அவங்க. அதனால அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க. நீங்க அந்த எரரை கரெக்ட் பண்ணுங்க. கரெக்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராம்ல இந்த எரர் இருந்துச்சுன்னு மென்ஷன் பண்ணுங்க. மென்ஷன் பண்ணிட்டு then you solve the question. சரியா? ஓகே, நீங்களே போடுங்க பார்க்கலாம், நான் வெயிட் பண்றேன். Violet, indigo, blue, green, yellow, orange, red. சரிங்க, +3 இருக்கு, அது கவனிக்கவே இல்லை நான். மேம் இங்க ரேண்டம் டாட் ரேண்ட் ரேஞ்ச் தானே வரும்? ஆமாப்பா, ரேண்டம். அதான் சொல்றேன், இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் மிஸ்டேக்னு எழுதாதீங்கன்னு தான் நான் சொன்னேன். ஏன்னா அதான் ரேண்டம் டாட் ரேண்ட் ரேஞ்ச் தான் அவங்க போடணும். எல்லாம் ஃப்ரம் ரேண்டம் இம்போர்ட் ரேண்ட் ரேஞ்ச்னு கொடுத்தாங்கன்னா கரெக்ட். 0 1 2 வராது, 2 வராது ரேண்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஆனா ஃப்ரம் ரேண்டம் மேம் ரேண்ட் இன்ட்க்கு தான மேம் போத் இன்க்ளூசிவ். ஆமாப்பா, இம்போர்ட் ரேண்ட் ரேஞ்ச். ஆனா ஸ்டேட்மெண்ட் வந்து இப்படி இருந்திருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா தென் ரேண்ட் ரேஞ்ச் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஆனா அவங்க வந்து இம்போர்ட் ரேண்டம்னு போட்டிருக்காங்க. அப்படி போட்டாங்கன்னா ரேண்டம் டாட் ரேண்ட் ரேஞ்ச் தான் அவங்க போட்டிருக்கணும். ஸோ ரேண்ட் ரேஞ்ச்ல வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால 2 இன்க்ளூசிவ் கிடையாது. ஸோ 0 and 1 மட்டும் தான் பாசிபிள் உங்களுக்கு. பட் பிகின் இங்க வந்து எண்டோடைய வேல்யூன்னு பாத்தீங்கன்னா இட் குட் எய்தர் பி 3 or 4. 2 வேல்யூ தான் இப்ப எண்டுக்கு பாசிபிள். அப்போ
Also specify the minimum and maximum values that can be assigned to the variable end. Minimum value 3 தான் இருக்க முடியும் எண்டுக்கு, maximum value வந்து 4 தான் இருக்க முடியும். அந்த பார்ட் ஆஃப் த கொஸ்டின் ஆன்சர் பண்ணியாச்சு. இப்போ பிகின் வந்து ரேண்ட் ரேஞ்ச் ஆஃப் எண்ட் அப்படின்னு சொன்னா 3 போட்டீங்கன்னா 0 1 2 plus 1 possible, or நம்ம வந்து 4 போட்டீங்கன்னா 0 1 2 3 plus 1. ஸோ எப்படியுமே வந்து 1 2 3 or 1 2 3 4. இப்போ 0 1 2 3 4 சொல்லுப்பா. ரேண்ட் ரேஞ்ச் ஆஃப் எண்டுன்னு போடுறப்போ நமக்கு வந்து 0 1 2 அது 4 கூட வரலாம்ல மேம், லைக் 0 1 2 3 கூட வரலாம்ல மேம். இங்க ஏன்னா போட்டுருக்கேன் 4 பாசிபிள். ஓகே ஓகே. 2 இருக்கு, 2 போட்டிருக்கேன். சரி, இவ வந்து பிரிண்ட் கலர்ஸ் ஆஃப் ஐ. அப்ப ஐயோடைய வேல்யூ வந்து பிகின்ல ஆரம்பிக்குது, எண்ட் வரைக்கும் போகுது. இப்போ பிகின் வந்து பிகினோடைய வேல்யூஸ் வந்து நம்ம இங்க தான் பார்த்தோம். பிகின் கேன் பி 1 2 3 ஆர் 1 2 3 4. பிகின் 1 இருக்கும் போது எண்ட் வந்து 3 ஆர் 4 இருக்கலாம். இதுவா வேணா இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ எலிமினேஷன்ல மட்டும்தான் இந்த கொஸ்டின் நம்ம போடவே முடியும். பிகாஸ் ரேண்டம் என்ன ஆன்சர் கொடுப்போம்னு கம்ப்யூட்டருக்கே தெரியாது இல்லையா. இங்க முதல்ல வந்து வயலட் இருக்கிறத எலிமினேட் பண்ணுவோம். ஏன்னா எந்த ஆப்ஷன்லயுமே வந்து இங்க 5 6 0 இல்லவே இல்லை. 1 2 3 1 2 3 4 தான் நமக்கு இருக்கிற ஆன்சர்ஸே. பிகின்க்கும் அந்த வேல்யூஸ் தான் இருக்கு, எண்டுக்கும் அந்த வேல்யூஸ் தான் இருக்கு. ஸோ எண்டுக்கு 2 வேல்யூ தான் இருக்கு, 3 ஆர் 4. பிகின்க்கு வந்து 1 2 3 1 2 3 4 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வயலட் வரவே முடியாது, ஆரஞ்சும் ரெட்டும் வரவே முடியாது. ஸோ எங்கெந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து வயலட் ஆரஞ்சு ரெட் இருக்குன்னு பாருங்க. ஆரஞ்சு இங்க இருக்கு, தப்பு. வயலட் இங்க இருக்கு, முடியாது. அவ்வளவுதானா? ஸோ 2 எலிமினேட் பண்ணிட்டோமா? எல்லோ இண்டிகோ ப்ளூ கிரீன் கரெக்ட். ப்ளூ கிரீன் எல்லோ இல்ல மேம், எல்லோ வராது இல்ல மேம். எல்லோ வந்து கடைசி. எல்லோ வந்து 4 தானே, நமக்கு இங்க 4 பாசிபிள் தானே இல்லையா? 4 வந்து எண்டோண்டிய வேல்யூவா? ஆமா, அது போக முடியாது. கரெக்ட், எல்லோ வர முடியாது. ஏன்னா வந்து இங்க ஈவன் தோ எண்டோடைய வேல்யூ 4 இருந்தாலுமே கூட ஐயோடைய வேல்யூ 4 ஆக முடியாது. ஐ கேன் ஒன்லி ஸ்டார்ட் ஃப்ரம் 1 2 and 3. பிகின் 1 இருக்கிறதுனால 1 2 3 தான் வர முடியும் பிகின்னால. ஸோ அதனால எல்லோவும் பாசிபிள் இல்ல. ஸோ the only option possible is your 1. சரியா? ஆன்சரும் 1 தான் கொடுத்துருக்காங்கப்பா. மினிமம் வேல்யூ ஆஃப் எண்ட் 3, மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 4ன்னு எழுதியிருக்காங்க ஃபார் திஸ் கொஸ்டின். ரேண்டம் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆனா நீங்க ரொம்ப ஸ்லோவா போட வேண்டிய ஒரு கொஸ்டின். எங்கேயாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பா வந்துடும் அதுல. Write the names of the immutable data objects from the following. Immutable. அவ்வளவுதானப்பா, நானே போட்டேன். Write a Python statement to declare a dictionary named class role. சரி, class roleனு போட்டுக்கலாம். With keys அதேதான்ப்பா, அதே கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் ஒண்ணு மாத்தி கேட்டிருக்காங்க. keys வந்து 1க்கு ரீனா, 2க்கு ராகேஷ், 3க்கு ஜரீன், எஸ்மா, அவ்வளவுதான் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. சி கொஸ்டின் எல்லாம் கேக்குறாங்க பாருங்க, நம்ம ஜாலியா இருக்கும் கேட்டாங்கன்னா. எஸ் ஹர்ஷா, எஸ் சண்முகப்பிரியா, எஸ். இது போர்டு எக்ஸாம் பேப்பர் தானே ஹரிஷ், இது 2020. ஆனா நமக்கு கேட்கறதுக்கு எல்லா கொஸ்டினும் வராது. ஒரு 10 கேள்வி இப்படிதான் இருக்கும். 21 கொஸ்டின்ஸும் அது கஷ்டமாலாம் இருக்காது. எம்சிக்யூல ஒரு 10 கொஸ்டின் இப்படிதான் இருக்கும் பேப்பர்ல. நீங்க ரீடிங் டைம்லயே முடிச்சிருவீங்க பாருங்க, அவ்வளவு டைம் இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போங்க. ஏன்னா சென்டம்லாம் ஈஸியா ஒரு சப்ஜெக்ட்ல டசன்ட் ஹர்ட் டு கெட் அ சென்டம் இன் அ பேப்பர். அதனால கொஞ்சம் நிறைய டைம் எடுத்து நல்லா பண்ணுங்க. என்ன பண்ணிருக்கேன்? ரைட் தி ஃபாலோயிங் பைத்தன் கோட். சரி, ஆன்சர் அனுப்பலாமே நீங்க எனக்கு. 2ல ஆரம்பிக்கணும், 2 பிரிண்ட் பண்ணணும். மேம் 2 times the string மேம்.
ஸோ 2 டைம்ஸ் இந்த ஸ்ட்ரிங் வரணும். பிரிண்ட் தான் இருக்கு. ஸோ அடுத்த லைனுக்கு போயிடுவோம். அடுத்தது 4 டைம்ஸ் அப்பா. எஸ் மேம். 6 times. அப்புறம் 6 டைம்ஸ். ஏன்னா I star வந்து ரெப்படிஷனா எடுத்துக்கிறோம் நம்ம. ரைட் தி அவுட்புட் ஆஃப் தி ஃபாலோயிங் பைத்தன் கோட். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஆரம்பிப்போம். அதான் மெயின் விஷயம். அதுதான், நீங்க ஃபங்க்ஷனுக்குள்ளேயே போகாதீங்க. இங்க இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. x is equal to 20. இப்போ அப்டேட் கூப்பிடுவோம். அப்டேட்டை வந்து நம்ம 20யோட கூப்பிடுறோம். அப்போ வந்து x is equal to 20 plus 15 35 ஆயிடுது. print x is equal to 35 வெளியே வரும். print x is equal to இருக்கு. x வந்து இன்டீஜர் தான், சோ மாறாது. சோ இங்க x is equal to 20. 20 தான் மாமா. ஆமாப்பா, அதுதான். சரியா? 25 35. மேம் அப்டேட் ஆஃப் எக்ஸ் மேம் அந்த அப்டேட் கமாண்ட்னா ஆமாப்பா, x ஏ பாஸ் பண்ணல அவங்க. 25 தான் வரும். 25 தான் வரும். சே, செக் பண்ணிருக்காங்க பாருங்க நம்மள. அவங்க அப்டேட்ல வந்து சும்மா அப்டேட் கூப்பிட்டுருக்காங்க. x பாஸே பண்ணல அவங்க. இல்ல மேம், 10 plus 15 25 தானா? நான் 35 எழுதி இருந்தேன். ஓகே மேம். போடலாம் நினைக்கிறேன் இந்த கொஸ்டின் நீங்க. இது என்ன கொஸ்டின் பேப்பர்னு தெரியல. let me take the answer for this. புட்டிங் பண்ணீங்க. ஒரே நிமிஷம், நான் ஆன்சர் கீ மட்டும் இருக்கான்னு பார்க்குறேன் இதுக்கு. ஸோ தட் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ஆனால் இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். கண்டுபிடிச்சிங்களா? ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். ட்ரை மட்டும் கொடுக்க முடியாது. இதை நம்ம வந்து எக்ஸெப்ட் கொடுக்கணும், இல்லைன்னா ஃபைனலி கொடுக்கணும். ஏதோ ஒன்று கொடுத்து தான் ஆகணும். we cannot just give try alone. ஸோ text dot replace பைய வந்து ஹேஷ் போடணும். ஸோ காப்பி கேபிட்டல் PY மட்டும்தான் மாறும்பா. ஸோ காப்பி hash thon ஆப்ஷன் பி மேம். D. மேம் டி. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல கம்பைல் டைம் எரர் இருக்கு மேம். கம்பைல் டைம் எரர்னா நம்மளுக்கு லைக் ஏதாச்சும் லைக் எண்ட் ஆஃப் லைன் எரர் இந்த மாதிரி தானே மேம் வரும். கம்பைல் டைம் வராது. கம்பைல் டைம் வராதுன்னு சொல்றியா? ரன் டைம் எரர் கண்டிப்பா வரும். ப்ரோக்ராம் சேவ் பண்ணும் போதே எரர் காமிக்காதா? ஷூரா? எனக்கு கரெக்டா ஷூரா இல்ல மேம். எனக்கு டவுட்டா தான் மேம் இருக்கு. எந்த क्वेश्चन ப்ரோ? ஃபர்ஸ்ட் பண்ணேன். எரர் வரும், ஆனா கம்பைல் டைம்ல வராது அப்படின்னு சொல்றான். சோ ட்ரை. என்னப்பா மார்ச் 19 தான் இன்னைக்கு. இதோ கொடுத்துருக்கேப்பா. கம்பைல் டைம்ல வந்திருக்குல்லம்மா. பார்த்துட்டு இருக்கியா? கம்பைல் டைம்லயே கொடுக்குது. சேவே பண்ண விடல என்ன. ஐ மீன் சேவ் பண்ண உடனே சொல்லிருச்சு. சரி, ப்ரோக்ராம் அப்ப இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நமக்கு அவுட்புட் கண்டுபிடிச்சிங்களா? நான் 15/4. இது வந்து நார்மல் டிவிஷன் தான். ஸோ வந்து ஃபுல்லா வரணும். 3.75 44, it's 56, 66, 8, 24 plus 6, 30.00 divided by 6. Give me a 5.
பட் 5 கொடுக்குமா 5.0 கொடுக்குமா? மேம் 5 தான் மேம். இது சிங்கிள் தான் 5 நமக்கு 5 பாயிண்ட். இன்டிஜர் டிவிஷன் தானே 5.0 மேம். 5.0 தான் வரும் இந்த கொஸ்டினுக்கு. 5.0 தான். ஏன்னா இந்த கொஸ்டின் ஏற்கனவே பண்ணிருப்போம் நம்ம. தோ இட் இஸ் ட்ரங்கேட் 15 இல்ல மேம். பார்ப்போம் இது நமக்கு 20 நல்லா பண்ண மாதிரி ஞாபகம். இது கேட்பாங்கப்பா இந்த கொஸ்டின்லாம் ஒழுங்கா படிச்சுக்கோங்க. இங்கதான் நமக்கு சென்டம் எல்லாம் மிஸ் ஆறது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல தான். 5.0 தான். 5.0 தான் வருது பாருங்க. 15/4 போட்டோம்னா 3.7. ஒரு ஃப்ளோட் வந்தாலே ஆன்சர்ல 0.0 கண்டிப்பா வரும். அது மட்டும் நம்ம நிறைய வாட்டி பண்ணிருக்கோம் இந்த கொஸ்டின். 15/4 into 8. இப்ப 30.0/6 பண்ணோம்னா 5.0. இதே நான் 31/6 பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அப்போ வந்து 5 தான் வரும். அதுல டவுட் இல்ல. ஆனா ஆல்ரெடி ஃப்ளோட் இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர்ல அந்த 0.0 வரதா செய்யும். நான் பண்ணிருக்கோம் ஏற்கனவே 11th பண்ணும்போதே கூட இதே மாதிரி. சரியா ஞாபகம் வச்சுப்பீங்களா? சோ ஆல்ரெடி ஃப்ளோட்டா இருந்துச்சுன்னா 0.0 போட்டுருணும் நீங்க ஆன்சர்ல. பட் சேம் திங் தான் 35.0 தான் வரும். இங்க வந்து ஈவன் தோ இட் இஸ் லெட்ஸ் சே பாதி 30.50 நீங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கூட ட்ரங்கேட் தான் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு வாட்டி ஒரு ப்ரீ போர்ட்ல வந்து 30.50 இப்பயும் 5.0 தான். இதே வந்து 33.0 சரியா 5.5 வராது. அதுக்காக சொல்றேன். So it is not going to give you a point answer. It's going to definitely truncate it தான். quotient மட்டும் தான் வரப்போகுது. ஆனா பிரிண்ட் ஆகும்போது 0.0 ஓட பிரிண்ட் ஆகும். சரி நெக்ஸ்ட் ஸ்பிளிட் ஐல ஸ்பிளிட் பண்ணோம். ஆஹா நீ தான் டவுட் கேட்ட ஸ்பிளிட்ல எல்லாம் சொல்ல பார்க்கலாம். என்ன ஆன்சர் வரணும் இதுல? பி நினைக்கிறேன். பி எஸ். இதுதான் ஐ போயிருச்சு. இதுதான் புரிஞ்சுது மேம் எனக்கு. ஓகே சரியா ஐ எல்லாம் போயிரும் இல்லையா? என்ன ஸ்பிளிட் பண்றோமோ அந்த ஸ்பிளிட்ல இருக்கிற அந்த கேரக்டர் போயிட்டு மீதி எல்லாம் தனித்தனியா வந்துடும் நமக்கு. -2ல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் போறோம். ஓகே அப்ப வந்து 1 2 3 -1 இதுதான் -2. 7 ஆரம்பிக்கணும். 7 ஆரம்பிச்சு 1 விட்டு 1 பிரிண்ட் பண்ணணும். ரிவர்ஸ்ல வரணும். கேபிட்டல் ஏ இருக்கு, அப்புறமா வந்து பி இருக்கு, அப்புறம் டி இருக்கு, ஆப்ஷன் ஏவா மேம்? எஸ் இருக்கு, ஐ இருக்கு. கேபிட்டலைஸ்னு கொடுக்குறானுங்க. கேபிட்டலைஸ்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான். அது வந்து ஏயா மேம்? ஆப்ஷன் பி டி எஸ் ஐ. ஆன்சர் அதான் நினைக்கிறேன். ஏவா பியான்னு தெரியல. ஏ தான்ப்பா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர் கேபிட்டலைஸ் இருக்கு. அப்படிலாம் பார்த்து பண்ணாதீங்க சரியா? கரெக்டா பண்ணுங்க எக்ஸாம்லயும். ஒரு क्वेश्चन இந்த மாதிரி மேம் டைட்டிலுக்கும் கேபிட்டலைஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்? டைட்டில் எவ்ரி வேர்ட்லப்பா. டைட்டில் வந்து எல்லா வேர்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டரையும் மாத்தும். கேபிட்டலைஸ்னா சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் மாத்தும். ஓகே சண்முக பிரியா அதோட ஓகே கேட்டமா நீ என்கிட்ட? யா மேம் அந்த ஸ்லைசிங் எப்படி வர்க் ஆச்சுன்னு சொல்றீங்களா? ஸ்லைசிங் வந்து -2ல ஸ்டார்ட் ஆகுறேன்பா. ஸ்டார்ட் ஆயிட்டு 2 டைம்ஸ் விடுறேன் நான் எல்லாத்தையுமே. ஏன்னா அவங்க -2 ஸ்டெப் கொடுத்துருக்காங்கல்ல. அப்ப நான் டாட் வச்சிருக்க லெட்டர்ஸ் மட்டும் தான் ஸ்லைஸ் ஆகி கிடைக்குது எனக்கு. ஸோ எனக்கு வந்து ஏ பி டி எஸ் ஐ கிடைக்குது. அப்போ இத வந்து கேபிட்டலைஸ் பண்றாங்க. அப்போ வெறும் கேபிட்டல் ஏ மட்டும் தான் ரீடைன் ஆகும், மத்ததெல்லாம் ஸ்மால் லெட்டர் ஆயிடும். ஓகே மேம். மேம் அண்ட் இப்போ தே ஹேவ் गिवन தி எண்ட் ஹியர். ஆனா சில இடத்துல வந்து -2 போட்டு 7 போடுவாங்க. -2 போட்டுட்டு 7 போட மாட்டாங்க. இந்த கேஸ்ல ஒரு 4 போடுறாங்கன்னு வச்சுக்கோயேன். -2 போட்டுட்டு இப்போ 0 1 2 3 4 போடுறாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ ஐ வரைக்கும் தான் பார்க்கணும் நம்ம. -2ல இருந்து எப்பவுமே ஒரு ஸ்லைஸ் நான் சொல்லும்போது சொல்லுவேமா, பாசிட்டிவ் இண்டெக்ஸ் நெகட்டிவ் இண்டெக்ஸ் ரெண்டுமே எழுதிக்கோங்க. எழுதிட்டு சம்டைம்ஸ் வந்து எரர் வரும். எப்ப எரரே வராது ஆக்சுவலா ஸ்லைசிங். அதை நம்ம பார்த்திருக்கோம் இல்லப்பா, நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். நம்ம ஸ்லைஸ் பண்ண சொன்னது அங்க பண்ண முடியாதுன்னா எம்டியா திருப்பி கொடுக்கும் நம்ம கிட்ட. எரரே கொடுக்காது ஸ்லைசிங்ல. எப்பயுமே ஆன்சர் வந்து எரர்னு வரவே வராது உங்களுக்கு, அன்லெஸ் த ஃபங்க்ஷன் இஸ் ராங் ஹியர். சோ இது வந்து முடிஞ்சிச்சுன்னா மூவ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னா 0 1 2 3, இங்க வந்து -1 -2 -3 -4 நான் கிளியரா கொடுக்கணும். when I'm going to say when I'm going to go from
-1 to -3 அப்படின்னு சொன்னா போக முடியாது இல்லையா? -1ல இருந்து நான் வந்து ஃப்ரண்ட்ல தான் போயிட்டு இருக்கேன். -1 to -3 போக சொன்னா ப்ரோக்ராம் ஒர்க் ஆகாது. நான் கண்டிப்பா கோலன் -1 கொடுத்துதான் ஆகணும். அப்ப இட் வில் நோ தட் ஐ ஹேவ் டு கோ இன் திஸ் வே. ஆனா -1 to +3 கொடுக்கலாமா? -1 to +3 இந்த +3 கொடுக்கலாம். கொடுத்தனா என்ன ஆச்சு? அதே இடத்துலயே இருக்கு, ஒண்ணுமே பிரிண்ட் ஆகாது. நீ -1 to +2 வேணா கொடுக்கலாம். -1 to 1 கொடுக்கலாம் வைக்கிற வச்சுக்கோ. அப்போ அதே தானே, -1ல ஸ்டார்ட் ஆயிட்டு 1க்கு போகணும். ஆனா இப்பயும் பாரு ரிவர்ஸ்ல போகணும். சோ கண்டிப்பா -1 கொடுத்துதான் ஆகணும். இல்லனா எரர் வராது, எதுவுமே இல்லன்னு சொல்லிடும். இட் will return you back nothing. 3 - 1 வருமா? 3 - 1 அப்போ பாசிட்டிவ் ஸ்டெப் கொடுக்கணுமா மேம்? இங்க ஒரே இடத்துல இருக்கு, 3யும் இங்க இருக்கு, -1ம் ஒரே இடத்துல இருக்கு. சோ நீ எப்படி இல்ல சொல்ற? மேம் 2 சப்போஸ் வேற -1 ஒண்ணு சரி, கரும் 2 2 -1 -1 2ல இருந்து -1னா 2 கேரக்டர் மட்டும் பிரிண்ட் ஆகும். அப்போ வந்து பாசிட்டிவ் தான் இருக்கும். சப்போஸ் 1 to -1னா தானாவே மூவ் ஆறதுக்கு நீ ஸ்லைஸ் கொடுக்க தேவையில்ல, ஸ்டெப் கொடுக்க தேவையில்ல. ஏன்னா ஸ்டார்டிங் நீ 1ல போற. பண்ணி கொடுக்கனாலும் பாசிட்டிவா கொடுக்கணும். பாசிட்டிவா கொடுக்கலாம். எஸ். டப்புளோட இருக்கா? ஓகே, 1 2 3 இருக்கு. டப்புள் 1ல ஒரு 4 போடுறோம். இது ஆப்வியஸான क्वेश्चन நினைக்கிறேன். இது ட்ரிக்கு எதுவும் இருக்க மாதிரி தெரியல. ஃபால்ஸ். ஆப்வியஸா ஃபால்ஸ் தானே, ஏன்னா நம்ம டப்புள் 1 கூட ஆட் பண்றோம். டப்புள் 2க்கு ஏற்கனவே கொடுத்துட்டோம் வேல்யூஸ். சோ டெஃபினட்டா ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஃபால்ஸ். எது தப்புன்னு கேக்குறாங்க. இங்க ப்ராப்ளம் இல்ல. string of my dict, I don't think this is a problem. B தான். இதுவும் வந்துரும். print mind, ஆமா ரெண்டு பண்ண முடியாது. ரெண்டு பண்ண முடியாது. ஐயோ, நான் வந்து இது சுத்தமா யாராவது வாங்குனீங்களான்னு தெரியல. இந்த அரிஹண்ட் தெரியாம நான் வந்து சரி ஓகே ஒரு புக்கை வாங்குவோன்னு வாங்கினா ரொம்பவே மோசமா இருக்கு. தயவு செஞ்சு படிக்கவே படிக்காதீங்க. அவங்க வந்து சரியாவே சாம்பிள் பேப்பரை பார்க்காம they have taken it from ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் வந்துச்சு பாத்தியா, நம்ம பார்த்தோம்ல எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் 4 மார்க் கொடுத்து, அந்த பேட்டர்ன்ல வச்சு அவங்க மொத்தம் 15 பேப்பர் அப்படிதான் போட்டிருக்காங்க. எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல வந்து 4 மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு. ஸோ டோன்ட், அது யாரும் அந்த புக்கை ஃபாலோவே பண்ணாதீங்க வாங்கினீங்கன்னா. நான் அதுல நிறைய கொஸ்டின்ஸ் ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நேற்று தான் எடுத்தேன். நான் அதுக்கு ஃபைண்டிங் கொஸ்டின்ஸ் வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதுக்கு நான் அந்த கேந்திரிய வித்யாலயாவுடைய ப்ரீ போர்ட் பேப்பர்ஸ்லாம் நான் உங்களுக்கு லாங் பேக் அமிச்சும் விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம போர்ட் பேப்பர்ஸ் முடிப்போம்ப்பா. ஜென்ரலா நான் எல்லாத்துக்கும் மேக்ஸ் சொன்னதான் இதுக்கும் சொல்வேன். எனக்கு அது மேக்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் நான் அதே தான் நிறைய வாட்டி பண்றது. எல்லா போர்டில் கொடுத்துருக்க பேப்பர்ஸையும் நம்ம சால்வ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதை பண்ணா போதும். சாம்பிள் பேப்பர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நோபடி கேன் ப்ரெடிக்ட். ஏன்னா நம்ம என்னமோ நம்ம வந்து அந்த வாஸ்பால் ஆகட்டும், அரிஹண்ட் ஆகட்டும், எந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் போட்டாலுமே கூட இட் மே கிவ் யூ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் தானே தவிர அது கடைசியில வேணா பண்ணலாம் டைம் இருந்தா. பட் நமக்கு மெயினா வந்து போர்ட்லயே கொடுத்துருக்க எல்லா பேப்பர்ஸையும் நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிடணும். இஃப் பாசிபிள் டில் 2019 வரைக்கும் கூட நம்ம போக முடியும். ஏன்னா 2019 2018 வரைக்கும் கூட நமக்கு இந்த பைத்தன் சிலபஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் முடிப்போம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே போக முடிஞ்சுச்சுன்னா we can finish off the remaining papers also. Okay. ஏன்னா இந்த ஒரு கொஸ்டினை பார்த்தேன், அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இருக்கு which they will never ask those questions. A code can run. True or false? False. ஏன் ரன் ஆகாது? can run ஏன் ரன் ஆகாது? லாஜிக்கல் எரர் தானே. இஃப் நீங்க வந்து x is greater than 5 னு சொல்றீங்க, less than செக் பண்றது பதிலா greater than செக் பண்றீங்க. பைத்தனுக்கு எப்படி தெரியும் அது? அதனால தானே அது லாஜிக்கல் எரர் இல்லையா? ஓகே, கண்டிப்பா இட் வில் ரன். யாரோ குளோபல்ல டவுட் கேட்டீங்க, இங்க பாத்துக்கோங்க. அப்படியே குளோபல்னா ஒண்ணும் இல்லப்பா, ஒரே ஒரு காப்பி தான் சி இருக்க போகுது. சியை வந்து நான் 10ன்னு போட்டிருக்கேன் இந்த இடத்துல. எல்லாத்துக்கும் விசிபிள், எல்லாரும் பாத்துக்கோங்கன்னு எழுதி வச்சிருக்கு. வந்து குளோபல் சின்னு சொல்றதுனால இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அதே வேல்யூ தான். அப்ப சி வந்து C+2னா இதே இடத்துல மாறிடுச்சு. பிரிண்ட் சி பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ சி இஸ் ஈக்குவல் டு 15 மாத்துறோம். இதே இடத்துல போய் அழிச்சிட்டு மறுபடியும் மாத்திருச்சு. பிரிண்ட் சி எண்ட் பர்சன்டேஜ் 15%. இதுக்கு ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டே வராங்க. ஸோ இது MCQ இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் கீழே கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. நீங்களா எழுதுற மாதிரி கொடுத்துருவாங்க. ரைட் தி அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அங்கதான் மாட்டிப்பீங்க. கொஞ்சம் அவுட்புட் இருந்தா கூட கொஞ்சம் பார்த்து எழுதிடுவீங்க ஏதோ ஓரளவுக்கு.
சரியா? ஸோ 12 ஹேஷ் 15% சி. ஆனா புரிஞ்சுச்சா உங்களுக்கு நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு? நான் வந்து ஏற்கனவே பண்ணதுனால பண்ணிட்டேன். குளோபல் இது வந்து எஸ் மேம் ஈஸியான புரியுது. கொஸ்டின் தானே? எஸ், குளோபல் வந்ததுன்னா ஒரே ஒரு காப்பி எழுதிக்கோங்க, எல்லா சேஞ்சஸையும் அங்கேயே பண்ணுங்க, அவ்வளவுதான் வேலை. How is a mutable object different from, mutable object different from, சேஞ்ச் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியாது. பாப் ஃபங்க்ஷன், ரிமூவ் ஃபங்க்ஷன். பாப் ஃபங்க்ஷன் வந்து இண்டெக்ஸ், ரிமூவ் ரிமூவ் ஃபங்க்ஷன் பண்ணி வந்து திரும்ப வேல்யூ. ரிட்டர்ன் பண்ணு. ஃபர்ஸ்ட் மேஜர் டிஃபரன்ஸ் வந்து இண்டெக்ஸை யூஸ் பண்ணும் பாப் ஃபங்க்ஷன், ரிமூவ் ஃபங்க்ஷன் வந்து வேல்யூவை யூஸ் பண்ணும். அதான் ஓகே. முதல் டிஃபரன்ஸ். ஒன்னே ஒண்ணு போதும் தான். இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி பாப் will return back the value, ரிமூவ் அப்படிலாம் பண்ணாது. சரி, which of the following will not work with a string? ஈஸியான கொஸ்டின் தான் நினைக்கிறேன். மைனஸ் மேம். இல்லையா? பிளஸ் பண்ண முடியும் ஸ்ட்ரிங்ல. கன்காட்டினேஷன், ரெப்படிஷன், நாட் எல்லாம் ஒர்க் ஆகும்பா. இது நம்ம ஏற்கனவே பண்ணிருக்கோம். ஹேஷ் டாட் ஜாயின் டப்பிளுக்கு லிஸ்ட்டுக்கு ரெண்டுக்குமே ஒர்க் ஆகும். சென்டர்ல வரும்னு சொன்னோம். ஐ டோன்ட் நோ இஃப் யூ ரிமெம்பர் திஸ். ஜான் ஹேஷ் பீட்டர் ஜாயின் ஆல் த வேல்யூஸ் இன்சைட் a list using, ஆனா ஜாயின் தான், பக்கத்துல ஹேஷ் பிரிண்ட் ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பிரிண்ட் பண்ணும்போது போட்டோம்னா பின்னாடி விக்கிக்கு அப்புறமா ஹேஷ் வரும். ஜாயின் யூஸ் பண்ணிட்டோம்னா மிடில்ல மட்டும்தான். அங்க எங்கெல்லாம் கமா இருக்கோ கமாக்கு பதிலா ஹேஷோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்துருவாங்க. எஸ், ஜாயின்லாம் மறந்து போயிருப்பீங்க. நம்ம வந்து 11th முன்னாடி பண்ணது, இது 11th ஸ்டார்டிங்ல பண்ணோம்னு நினைக்கிறேன். போலாமா நெக்ஸ்ட்க்கு? ரைட் அ ஸ்டேட்மெண்ட். நல்லா பாத்துக்கோங்க, ரைட் அ ஸ்டேட்மெண்ட் தான். ஒரே ஒரு லைன் தான் எழுதணும், ப்ரோக்ராம் எழுத கூடாது. சரியா? L1.count. அவ்வளவுதான். சோ கவுண்ட் த அக்கரன்சஸ்னா L1 டாட் கவுண்ட் ஆஃப் 4. சார்ட் த எலிமெண்ட்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் L1 டாட் சார்ட். இப்ப இந்த பேப்பர்ல இது கேட்டிருக்காங்க, என்ன கேட்கலாம்? டிசெண்டிங் ஆர்டர் கேட்கலாம். ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஃபால்ஸ் கிடையாது. சார்ட்டுக்கும் சார்ட்டடுக்கும் என்ன மேம் வித்தியாசம்? நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. மெயின் டிஃபரன்ஸ் வந்து சார்ட்டட். இத சார்ட் பண்ணீங்கன்னா வராதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இட் will not change the original list. இப்பதான் 11th போட்டேன் நான், இது அன்னைக்குதான். இப்போ L is equal to 162 வச்சுப்போம். வந்து L டாட் சார்ட் பண்றோம். சார்ட் ஆயிடுச்சு, எல்லே மாறிடுச்சு. சார்ட்டட்ல மாறாது. நான் வந்து அவங்க சார்ட் பண்ண சொன்னாங்க தான் சார்ட்டட் யூஸ் பண்ணுமா சார்ட் யூஸ் பண்ணுமா? சார்ட் யூஸ் பண்ணும். சார்ட்டட் இங்க பாருங்க, சார்ட்டட் ஆஃப் L போட்டுட்டு கமா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. நான் என்ன பண்றேன்னா ரிவர்ஸ்ல சார்ட் பண்றேன். பிரிண்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஆனா இப்ப நான் திருப்பி எல்ல பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு மாறி இருக்காது. ஸோ சார்ட்டுக்கும் சார்ட்டடுக்கும் அதுதான் ரெஃபரன்ஸ். சார்ட் வந்து அந்த லிஸ்ட்டை மாத்திரும். வந்து நான் L1 is equal to sorted of L comma reverse equal to true. இப்படிதான் நான் எழுத முடியும். ட்ரூ கொடுக்கலன்னா அது வந்து அசெண்டிங் ஆர்டர்ல அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. ஏற்கனவே அசெண்டிங் ஆர்டர்ல இருக்குன்றதுக்காக போட்டிருக்கேன். இப்ப வந்து பாருப்பா L1 ஈக்குவல் டு போட்டதுனால அது வந்து மாறி போய் எங்க ஸ்டோர் ஆயிருக்கு. L வந்து பழைய வேல்யூ இருக்கு. பழைய வேல்யூவை நான் மாத்த கூடாதுன்னா நான் L சார்ட்டட் யூஸ் பண்ணணும். பழைய வேல்யூ மாறணும்னா எது போட்டாலும் கரெக்ட் தானே மேம்? எது போட்டாலும் கரெக்ட். எஸ் மேம். ஃபர்ஸ்ட் சார்ட் யூஸ் பண்ணி அப்புறம் ரிவர்ஸ் யூஸ் பண்ணலாமா? தனியா பண்ணக்கூடாது. ஒன்னாதான் பண்ணும். இவங்க கேட்ட கொஸ்டின் நீங்க கேட்கல அத, பட் கேட்டாங்கன்னா ஒரே ஸ்டேட்மெண்ட்ல தான் பண்ணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், அங்க மாத்தாதீங்க, கண்டிப்பா மார்க் கட் பண்ணுவாங்க அவங்க. All elements of L2 at the end of L1. L1 dot extend of L1 dot extend all the elements insert பண்ண சொல்றாங்க. Reverse the elements of list L2 dot reverse of L2 dot reverse. செக் பண்ணிட்டே வந்துருவோம். L2 dot reverse. ஆமா, நான் இதை பண்ண போதில்ல, நான் மூவ் பண்றேன். நீங்க பொறுமையா படிங்க. இது எத்தனை வாட்டி இது பண்றது? எவ்வளவு நிமிஷம் இதுக்கு எது கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். கரெக்ஷன் கொஸ்டின் பொறுமையா படிக்கலக்கனா இதுல எத்தனை எரர் இருக்குன்னு கண்டுபிடிங்க. நான் பார்த்ததுமே டெஃப்க்கு ஸ்மால் டி இருக்கு, இங்க ஒரு கோலன் வைக்கல. இதெல்லாம் ஓகே. மேம் ரிட்டர்ன்ஸ் பிரைம் கொடுத்திருக்காங்க.
ரிட்டர்ன் if flag equal to 0 finds product of x flag equal to print inputல ஒரு bracket காணும் ஹை எங்கப்பா லாஸ்ட் பிஃபோர் லைன் பிரைம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பிரைம்ஸ் தான் பேர் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே அவங்க, அது பிரச்சனை இல்லை. இங்க 4 எரர் கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். இதுங்க நான் என்ன எரர் போட்டிருக்காங்கன்னு பாக்குறேன். ரிட்டர்ன் பிரைம்ஸ் தான மேம் வரணும். ரிட்டர்ன் பிரைம்ஸ், ஆமா இங்க ரிட்டர்ன் பிரைம்ஸ் வரணும். அது ஒரு எரர் போட்டிருக்காங்க தான். ஆக்சுவல் பாராமீட்டரே தெரியல. ஆமாப்பா இங்க வந்து பாஸ் பண்ணணும் கண்ணா. இந்த பாசிங்கும் எரரா கொடுத்துருக்காங்க. லோ கம்மா ஹை அப்படின்னு பாஸ் பண்ண சொல்றாங்க இங்க இல்லையா? ஏன்னா இங்க அப்படிதான் கேட்டிருக்காங்க. அதனால இங்க வந்து லோ அண்ட் ஹைய பாஸ் பண்ணணும். ஆமாப்பா ஓகே. சும்மா ப்ரோக்ராம் தான் பெருசா இருக்கும் கண்ணா, நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டிப்பா 4 எரர் இருக்கும் ப்ரோக்ராம்ல. 4 கண்டுபிடிச்சீங்கனாலே ஹாஃப் மார்க் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கு மேல எரர் இருந்துச்சுன்னா அது எரர். பட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் விட்டு மீதியை பார்க்க ட்ரை பண்ணுங்க. நார்மலா எரர் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. சரி, கண்டிப்பா 3 மார்க்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு சாய்ஸும் அவங்க கொடுக்குறாங்க இப்போ. ஸோ ஒன்னு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங் டிக்ஷனரி கான்செப்ட் கொஞ்சம் நீங்க தரவா இல்லைன்னா கூட நீங்க வந்து எழுதுற மாதிரி தான் இது இருக்கும். என்ன பண்றாங்க, ஸ்ட்ரிங் 1 பிளஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் டி ஆஃப் கீ பிளஸ் அட். சரி, ஃபார் ஈச் கீ ஒவ்வொரு கீயா எடுத்துக்கிறாங்க. ஸ்ட்ரிங் 1 பிளஸ் கீ வந்து ஆப்பிள். ஸ்ட்ரிங் 2 திருப்பி அடுத்தது வந்து பனானா அட் இருக்கு. மேம் டி ஆஃப் கீனா 15 தான மேம் எடுக்கணும். ஆமாப்பா Um, 15 at 7 at 9. ma'am 15 at 7 at 9 at ma'am. அடுத்த லைன் மட்டும் போவாது ma'am. 15 at வருது, 7 at வருது, 9 at 9 வரும், அட்டு வரும் ma'am. 9 at வருமா? அந்த அடுத்த லைனுக்கு போறது தான் வந்து str 2ல ஸ்ட்ரிங் 2ல வராது, ஸ்ட்ரிங் 1ல அது வந்துரும். இந்த ஸ்லாஷ் n வராது சொல்றேன். ஸ்லாஷ் n வராதுன்னு சொல்றியா? ஏன் வராது? அதுவும் ஒரு கேரக்டர் தான் மேம். வரும் கேரக்டர் தான மேம், அது ஸ்ட்ரிங்ல ஆட் ஆகாது. செகண்ட் லைன் 15 at 7 at because 6 string 1 வந்து நம்ம ஏற்கனவே 15 at அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். So we are going to add that string 1 also, right? இந்த ஆன்சர் கீ தான் தப்புன்னு தான் நானும் நினைக்கிறேன். இல்ல மேம், அத ஸ்ட்ரிங்கா பாக்கும்போது நமக்கு ஸ்லாஷ் n இருக்கும்ல மேம். பிரிண்ட் பண்ணும்போது தான மேம் ஸ்லாஷ் n வந்து அதோட ஃபங்க்ஷனை பண்ணும். லைக் string 2 is equal to string 1 colon minus 1. ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ண சொல்றாங்களா? ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ண சொல்ல, கடைசி கேரக்டரை மட்டும் எடுத்துற சொல்றாங்க. கடைசி கேரக்டருக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே வந்துரும். எவ்ரிதிங் எக்ஸெப்ட் தி லாஸ்ட் கேரக்டர் பிரிண்ட் பண்றாங்க. அப்ப நீ சொல்ற மாதிரி நீ ஸ்லாஷ் என்ன ஸ்டோர் ஆகாத ஹரிஷ், எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் வராது, அட் வராது. அவங்க ஆன்சர் கீ இப்படி தான் கொடுத்திருக்காங்க. 15 at 7 at 9 at 9 மட்டும் கொடுத்திருக்காங்க. 9 at வருது மேம். பண்ணி பார்த்தா நேத்து நான் இதே क्वेश्चन பண்ணேன். 9 at வரும். ஸ்லாஷ் தான் எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸ்லாஷ் தான் எடுத்துக்குது அப்பனா. சரி ஓகே, சரிப்பா, முடிஞ்ச அளவுக்கு சாய்ஸ் இருந்தா அடுத்த क्वेश्चन ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. இல்ல அது வந்து கோலன் மைனஸ் 1 தான. அந்த ஒரே ஒரு கோலன் -1னா 0 to -1. அப்ப -1 மட்டும் வரக்கூடாது, லாஸ்ட் கேரக்டர் மட்டும் வரக்கூடாது அந்த ஸ்ட்ரிங்ல. சரியா மேம்? அப்படினா என்னது மேம்? அட்டு வருமா வராதா மேம்? அந்த எஸ்கேப் நான் போட்டு பார்க்கல ஹரிஷ். நான் வந்து ஆன்சர் கீழ அவங்க அட்டு கொடுக்காம இப்படிதான் கொடுத்திருக்காங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, இதே மாதிரி போர்டு எக்ஸாம் क्वेश्चन போட்ட மாதிரி அங்கேயும் அட்டு வராதுன்னு தான் அப்படின்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நான் அட்டு வராதான்னு கேட்டேன் உங்ககிட்ட, அட்டு வருதான்ட்டு. சோ பட் அவங்க போட்டு பார்த்திருக்காங்க, அட்டு வருதுன்றாங்க. சோ இது வந்து செக் பண்ணி பாருங்க ஒரு வாட்டி எதுக்குமே. நான் அதை போட்டு பார்த்தேன். நம்ம எஸ்எல்ஆர்ல பார்த்த வரைக்கும் எஸ்கேப் சீக்வென்ஸ் ஒரு கேரக்டர் தான மேம் ஸ்ட்ரிங்ல. ஆமா. சோ பட் ஸ்லாஷ் n வந்து அது ஸ்ட்ரிங்ல போய் ஸ்டோர் ஆகுதா செக் பண்ணிட்டு சொல்றேன். நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். நான் போட்டு பார்க்கலாம் அந்த ப்ரோக்ராம பொறுமையா. டைம் ஆச்சு, லாஸ்ட் இந்த क्वेश्चनோட முடிக்க போறேன் நான் உங்களுக்கு. 4 9 12 6 20. சரி, for L in line, for J in range 1, for each value in line எடுத்துக்கிறாங்க.
சரி, ஃபர்ஸ்ட் 4 எடுத்துக்கிறாங்க. ஸோ 4 mod 5னா 4 கிடைக்கும். ஃபார் j in range 1, 4 print j, hash end equal to space 1 hash 2 hash 3 hash 4 வரக்கூடாது இல்லையா? 3 வரைக்கும் வருமாப்பா? அந்த கொஸ்டினே தேவையில்லாம இருக்கு. சரி, நெக்ஸ்ட் மறுபடியும் செகண்ட் டைம் உள்ள போறோம். இப்ப வந்து 9 எடுத்துக்கிட்டு இந்த வாட்டி 9 எடுத்துக்கிட்டோம்னா 9 mod 5 will again give me 4 தான். ஸோ இங்கேயும் மறுபடியும் அதே தான், 1 hash 2 hash 3 hash வந்துடும். நெக்ஸ்ட் டைம் 12 எடுத்துக்கிறோம். 12 mod 5 will give me 2. அப்போ வந்து 2னா 1 hash மட்டும்தான் வரும். ஆமா. நெக்ஸ்ட் டைம் வந்து 6 அவ்வளவுதான் மேம். அது அதுக்கப்புறம் வராது. ஏன் வராது மேம்? இல்ல எதுக்குன்னா எல்லா வேல்யூயும் தானே எடுத்துக்கணும் நம்ம. இப்போ 6 எடுத்துக்கணும். இப்போ 6 இல்ல மேம், அது ஒர்க் எடுத்துக்கணும்னா ஆகாது. இல்ல மேம், அந்த லைனுக்கு 1 ஆகும். 6 mod 5 வரும். ஆனா 6 mod 5 is 1 உள்ளேயே போகாது. எஸ் மேம். நெக்ஸ்ட் 20 mod 5 வந்து 0வா? அதுவும் உள்ளேயே போகாது. சோ இது வந்து உங்க அவுட்புட் வந்து should have this. மேம் அது ஒரு கேரக்டர் தான் மேம். எஸ்கேப் சீக்வென்ஸ் போட்டு பாத்து. அப்போ அட் வருது. அட் வருது. சரியா? சோ இது ஒரு பேப்பர் முடிச்சாச்சு. இன்னொரு பேப்பர்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி பேப்பர்ஸ் போடுறதுக்கு we will do it as and when time permits தான்ப்பா. சரியா? வந்து none print பண்ணுமா?